तुभ्यं निवेदितं जगतां दर्शनार्थाय प्रदीप्तं दीप्तिकारकं प्रदीपं दीप्तिकारकं. ஸோ இது இப்போ வந்து 16 ஷோடச உபசாரங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. நம்ம லேப்பனம் வரைக்கும் பார்த்துட்டோம். தூபத்தையும் பார்த்தோம். தூபம் காட்டுற தேவிக்கின்ட்டு. இப்போ அடுத்து தீபம் காட்டுறோம். சுகந்தயுக்தம், நல்ல வாசனையான தீபம். மயாதுபியம் நிவேதிதம் ஜெகதாம் தர்ஷனார்த்தாய, அதாவது உலகத்துக்கே இந்த தீபம் வந்து பிரகாசத்தை கொடுக்கணும். நான் காட்டுற இந்த தீபம் உலகத்துக்கே பிரகாசத்தை ஏற்படுத்தணும். பிரதீபம் தீப்திகாரகம், இந்த தீபமாகப்பட்டது தீப்திகாரகம்னு ஒளியை செய்யக்கூடியதாக உலகத்திற்கே ஒளிமயமாக ஆக்குவதற்காக நான் இந்த நிவேதனம் பண்ணுறேன். சுகந்தயுக்தம் சுகதம் மயா துக்தம் நிவேதிதம் ஜெகதாம் தர்ஷனார்த்தாய பிரதீபம் தீப்திகாரகம். अंधकारत्वं स बीजं मया तुभ्यं निवेदितं तुष्टिदं पुष्टिदं चैव प्रीतिदं शुद्विनाशनं पुण्यदं स्वादुरूपं च नैवेद्यं प्रतिगृह्यताम्. ஸோ தூபதீபத்துக்கு அப்புறம் நிவேத்தியம். அந்தகார துவம்ச பீஜம் அப்படின்னா இது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியது. அந்தகாரம் தீபம் போக்குறதுக்கு, அந்தகாரங்கிறது அது இருட்டை நீக்கிறதுக்கு தீபம் காட்டியாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு அந்தகாரம் இருக்கிறது, அஜ்ஞானம் இருக்குது. அது துவம்ச பீஜம், அதை துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வேர் என்னது, நம்ம சத்துவ உணவு. ஸோ அதுதானே நம்ம நிவேதம் கொடுக்குறோம். தேவிக்கு ஹவிசா கொடுக்கறது உணவு, ஆகாரம் கொடுக்குறோம். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம சத்துவ குணத்தை அது பெருக்கணும், அஞ்ஞானத்தை நீக்கணும். அப்படிப்பட்ட உணவாகப்பட்ட அந்த ஹவிசு. ஸோ மயாதுபிய நிவேதித்தம், உனக்கு நான் கொடுக்குறேன். துஷ்டியை தரும், சந்தோஷத்தை தரும், புஷ்டியை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், புஷ்டியை தரும். பிரீத்திதம், நமக்கு இனிமையாக இருக்கக்கூடிய, அப்பேற்பட்டதான் நமக்கு எது பிடிக்குமோ அதுதான் தேவிக்கும் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ அந்த ஹவிசு. சுத்து நிவாரணம், பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நிவேத்தியம் அது. புண்ணியதம், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. சுவாது ரூபம், டேஸ்டாக இருக்கணும் இல்லையா, சக்கர பொங்கலாம் அப்படி நல்லா பண்ணி கொடுக்கணும். நைவேத்தியம் பிரதிகிருஹ்யதாம், நான் கொடுக்கக்கூடிய அந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். अंधकारत्वं स बीजं मया तुभ्यं निवेदितं तुष्टिदं पुष्टिदं चैव प्रीतिदं शुद्धिनाशनं पुण्यदं स्वादरूपं च नैवेद्यं प्रतिगृह्यताम्. ताम्बूलप्रवरं रम्यं कर्पूरादिसुवासितं तुष्टिदं पुष्टिदं चैव मया तुभ्यं निवेदितम्. शीतलं वारिशीतं पिपासानाशकारणं जगतां जीवनरूपं च जीवनं प्रतिगृह्यताम्. ஸோ தாம்பூல பிரவரம் கற்பூராதி சுவாச, கற்பூரம் பச்சை கற்பூரெல்லாம் போட்டு தாம்பூலம் உண்டாக்கணும். ஸோ அப்படிப்பட்ட தாம்பூலத்தை, ரம்யமான தாம்பூலத்தை கொடுக்குறேன். துஷ்டிதம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. புஷ்டி, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. மயாதுபியம் நிவேதிதம், ஸோ இப்படிப்பட்ட தாம்பூலத்தை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேனம்மா. சீதளம் வாரி, நல்ல குளிர்ந்த நீர். ஸோ நீரை கொடுக்குறோம். சீதம், ஏன்னா பிபாசா நாசகாரணம், வெத்தலை போட்டோன்னா தண்ணி வேணும், அதனால் தேவிக்கு தண்ணி வைக்கிறதுங்க. சீதம், குளிர்ந்த நீர். பிபாசா நாசகாரணம், இப்போ தாகம் தீர்றதுக்காக, அதை நாசப்படுத்தக்கூடிய காரணத்துக்காக சீதம், குளிர்ந்த நீர் வைக்கிறேன். ஜெகதாம் ஜீவன ரூபம், வாழ்க்கையை, மக்களுக்கு வாழ்வாதாரம் என்னது, தண்ணி. ஸோ அப்படி மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன ரூபமான தண்ணியை, ஜீவனம் அதுவே வாழ்வு, பிரதிகிருஹ்யதாம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ताम्बूल प्रवरं रम्यं कर्पूरादि सुवासितं तुष्टिदं पुष्टिदं चैव मया तुभ्यं निवेदितं सुशीतलं वारिशीतं पिपासानाशकारणं जगतां जीवनरूपं च जीवनं प्रतिगृह्यताम्. देहशोभास्वरूपं च सभाशोभाविवर्धनं कार्पासजं च कृमिजं वसनं प्रतिगृह्यतां. काञ्चनादिविनिर्माणं श्रीकरं श्रीयुतं सदा सुखदं पुण्यदं रत्नभूषणं प्रतिगृह्यताम्. ஸோ தேக சோபாபாஸ்வரூபம், அதாவது தேகத்தோட சோபையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னது, வஸ்திரம். இப்போ அடுத்து வஸ்திரம் கொடுக்குறேன். ஸோ சபா சோபா விவர்தனம், ஒரு சபையில் உட்காரும்போது அப்படி அடுப்பாக இருக்கணும் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதை வளர்க்கக்கூடிய ஒரு கார்பாசம், கார்பாசன்னா காட்டன், பஞ்சிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு வஸ்திரம். அது கூட கிருமிஜம், கிருமின்னு பட்டுப்பூச்சிலேருந்து தயாரிக்கக்கூடிய பட்டு.
ஸோ பட்டு வஸ்திரத்தை பிரதிகிரஹியதாம் நான் சமர்ப்பிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காஞ்சனாதி விநிர்மாணம், காஞ்சனம் பொன்னால் செய்யப்பட்ட ஸ்ரீகரம் நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய ஸ்ரீயுதம் ஐஸ்வர்யத்தோடு கூடிய ரத்னபூஷணம், அப்படி ரத்ன ஆபரணம், அது தங்கத்தில் பண்ணினக்கூடிய ரத்ன இது ஆபரணத்தை சுகமாக இருக்கக்கூடியது புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரத்ன ஆபரணத்தை அளிக்கிறேன். பிரதிகிரஹியதாம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேகசோபாஸ்வரூபம் ச சபாசோபாவிவர்தனம் கர்ப்பாசஜம் ச கிருமிஜம் பதனம் பிரதிகிரஹ்யதாம் காஞ்சனாதிவிநிர்மாணம் ஸ்ரீகரம் ஸ்ரீயுதம் சதா சுகதம் புண்ணியதம் ரத்னபூஷணம் பிரதிகிரஹ்யதாம். नानावृक्षसमुद्भूतं नानारूपसमन्वितं फलस्वरूपं फलदं फलं च प्रतिगृह्यतां सर्वमङ्गलरूपं च सर्वमङ्गलमङ्गलं नानापुष्पविनिर्माणं बहुशोभासमन्वितं प्रीतिदं पुण्यदं चैव माल्यं च प्रतिगृह्यताम्. நானா விருட்ச சமுத்பூதம். ஸோ பல மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், இப்போ பழங்களை கொடுக்குறார், சமர்ப்பிக்கணும். இப்போ நானா யாருக்கு சாவித்திரி தேவியோடு அந்த பூஜையை தான் சொல்லிட்டு இருக்கார் நாராயணர், நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸோ நானா ரூப சமன்விதம், பலவிதமான ஃப்ரூட்ஸு, பல மரங்களில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, பலஸ்வரூபம் அது பழமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தோடு இருக்கிறது, பலதம் நீ கேட்டதை கொடுக்கக்கூடியது, இந்த ரெண்டாவது பலங்கிறது பலனை அளிக்கக்கூடியது, பலம்சா பிரதிகிரஹியதாம் இப்பேற்பட்ட பழங்களை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். சர்வமங்கள ரூபம் ச மங்களமயமான ரூபம், சர்வமங்கள மங்களம் அது என்னது மாலை அடுத்தது. ஸோ அதாவது மாலையை தர போகிறேன், எல்லா மங்களங்கள் வடிவாக இருக்கக்கூடியது, எல்லா மங்களத்திற்கும் ஆதாரமாக மங்களமான இருக்கக்கூடிய பொருள். நானா புஷ்ப விநிர்மாணம் பல பூக்களை வைத்து தொடுத்தது. ஸோ பலவிதமான பூக்களால் தொடுக்கப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டது. பகுஷோபா சமநிதி ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ ஏற்பட்ட மாலை, சோபையோடு கூடிய மாலையை பிரீத்திதம் அது போட்டனாலே ஒரு ஆசையாக இருக்கும். புண்ணியதம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சைவ மால்யம் அப்போ ஏற்பட்ட மாலையை பிரதிகிரஹியதாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானா விருக்ஷசமுத்பூதம் நானாரூபசமன்விதம் பலஸ்வரூபம் பலதம் फलं च प्रतिगृह्यतां सर्वमङ्गलरूपं च सर्वमङ्गलमङ्गलं नानापुष्पविनिर्माणं बहुशोभासमन्वितं प्रीतिदं पुण्यदं चैव माल्यं च प्रतिगृह्यताम्. पुण्यदं च सुगन्धाढ्यं गन्धं च देवि गृह्यतां सिन्दूरं च वरं रम्यं बालशोभाभिवर्धनं भूषणानां च प्रवरं सिन्दूरं प्रतिगृह्यताम्. சிந்தூரத்தை கொடுக்குறோம் இப்போ இல்லையா. புண்ணியதம் சுகந்தாட்யம் நல்ல வாசனை குங்குமம், நல்ல தாழம்பூ குங்குமத்தை கொடுக்கணும் தேவிக்கு. கந்தம் ச தேவி கிரஹியதாம், கந்தம்னு என்னது அந்த மணமாக இருக்கக்கூடிய குங்குமம், மணக்கக்கூடிய குங்குமம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு இந்த குங்குமம் தாமரப்பூ தாழம்பூ குங்குமம். ஸோ சிந்தூரம் ச வரம் ரம்யம் சிறந்த சிந்தூரத்தை பாலசோபா பாலன நெற்றி பால ரெண்டுமே நெற்றின்னு அர்த்தம். ஸோ அந்த நெற்றியை அழகை விவர்தனம் இன்னும் வளர்க்கக்கூடிய அப்பேற்பட்ட சிந்தூரம் அதை போட்டுக்கணும். நீ கொடுக்குறேன் உனக்கு. பூஷணானாம் ச பிரவரம் ஆபரணங்களெல்லாம் சிந்தூரம் போட்டு இட்டுக்கலன்னு என்ன ஆபரணம் போட்டுனாலும் எடுக்காது, அது நெத்தியில் போட்டு இல்லாமல் எத்தனை நகை போட்டாலும் சோபிக்காது. ஸோ எல்லா பூஷணங்களுக்கும் இது முக்கியமானது. சிந்தூரம் பிரதிகிரஹியதாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். पुण्यदं च सुगन्धाढ्यं गन्धं च देवि गृह्यतां सिन्दूरं च वरं रम्यं बालशोभाविवर्धनं भूषणानां च प्रवरं सिन्दूरं प्रतिगृह्यताम्. विशुद्धं ग्रन्थिसंयुक्तं पुण्यसूत्रविनिर्मितं पवित्रं वेदमन्त्रेण यज्ञसूत्रं च गृह्यताम्. ஸோ விஷுத்தம் கிரந்தி சம்யுக்தம், அதாவது இப்போ பூணல்
யஜ்ஞோபவீதம் கொடுக்குறோம். அந்த காலத்தில் தேவிக்கு எல்லாமே யஜ்ஞோபவீதம், சீதையே பூணல் போட்டுருந்தான்னு வருது நம்ம ராமாயணம் பார்க்குறோச்சு. ஸோ அதனால் அந்த முடிச்சுகளோடு கூடிய அதை இதை போட்டு எல்லாம் முடி போட்டிருப்பா கடைசியில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புண்ணிய சூத்திரன்னா கயிறு இல்லையா, அது பூணல். ஸோ நிர்மித்தம் புண்ணியமாக நிர்மாணிக்கப்பட்ட பவித்திரமான வேதமந்திரேன பவித்திரம், வேத மந்திரம்லாம் சொல்லி போடுறது அப்பேற்பட்ட பூணல். யஜ்ஞசூத்திரம் தான் இது பூணல்னு அர்த்தம். சோச்ச கிரஹ்யதாம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவித்ரம் வேதமந்திரேன யஜ்ஞசூத்ரம் ச கிரஹ்யதாம் விசுத்தம் கிரந்தி சம்யுக்தம் புண்ணியசூத்ர விநிர்மிதம் பவித்ரம் வேதமந்திரேன யஜ்ஞசூத்ரம் ச கிரஹ்யதாம். 4 द्रव्याणि एतानि मूलेन तत्त्वा स्तोत्रं पठेत् सुधीः ततः विप्राय भक्त्या च प्रतिदद्याच्च दक्षिणां सावित्री इति चतुर्थ्यन्तं वर्णिजायान्तमेव च लक्ष्मी माया कामपूर्वं मन्त्रम् அஷ்டாட்சரம் விதுஹு. ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு, ஷோடச உபசாரமும் பண்ணியாச்சு. ஸோ திரவியாணி ஏதானி, இந்த திரவியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு மூலேன தத்வா, மூல மந்திரம், அதுக்கு மந்திரம் சொல்லியிருக்காரு, இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் படே சுதீகி, அதுக்கப்புறம் சோஸ்திரம் சாவித்திரியோட சோஸ்திரம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி விப்ராய பக்தியா, பிராமணாளுக்கு பக்தியோடு கூட விரதி, இந்த விரதத்தை சாவித்திரி விரதத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவன் தட்சிணாம் தத்யாச்சா, தட்சிணை கொடுக்கணும். ஸோ பிராமணாளுக்கு அவள் கூட தட்சிணையெல்லாம் கொடுத்துட்டு சாவித்ரி இது சதுர்த்தி அந்தம் அப்படின்னு சதுர்த்தி விபக்தி சாவித்திரி சொல்லும்போது சாவித்திரியை வன்னிஜாயா அந்தமே வச்சா, வன்னிஜாயா அக்னியோட மனைவி ஸ்வாகா, ஸோ சாவித்திரியை ஸ்வாகா அப்படின்னு முடிக்கணும். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி மாயா காம பூர்வம்னு முன்னாடி, இந்த சாவித்திரியை சுவாகாவுக்கு முன்னாடி என்னெல்லாம் வரணும்னா இவாளோட பீஜ மந்திரம் சொல்லணும். ஸ்ரீம், லக்ஷ்மியோடு ஸ்ரீம், மாயா ஹ்ரீம், காமனோடு க்ளீம். ஸோ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சாவித்திரியை சுவாகா, இதான் மந்திரம், இது பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரத்தை மந்திர அஷ்டாட்சரம் இதுவோ, இந்த 8 அட்சர மந்திரத்தோடு சொல்லி பிராமணாளுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் தட்சிணையெல்லாம் கொடுக்கணும். द्रव्याणि एतानि मूलेन तत्त्वा स्तोत्रं पठेत् सुधीः तदोभिप्राय भक्त्या च प्रदीदत्या च दक्षिणां सावित्रीति चतुर्थ्यन्तम् अग्निदायान्तमेव च लक्ष्मीमाया कामपूर्वं मन्त्रम् अष्टाक्षरं विदुः. माद्यान्दिन उक्तं स्तोत्रं च सर्वकामफलप्रदं विप्रजीवनरूपं च निबोध कथयामि ते. மாத்தியந்தினம் உக்தம் ஸ்தோத்திரம், அதான் மத்தியான நேரத்தில் சொல்லக்கூடியது. இப்போ சாவித்திரி மந்திரம் 3 வேளையும் சொல்கிறோம் இல்லையா, காலம்பரை 2 சந்தியா ப்ளஸ் மத்தியானம். ஸோ மத்தியானத்தில் சொல்லக்கூடிய அந்த சோஸ்திரம் சர்வகாம ஃபலப்பிரதம், எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. விப்ரஜீவன ரூபம், சாவித்திரி மந்திரம் வாழ்க்கை ஆதாரமே. ஏன்னா பிராமணாளுக்கு மெயினாக சாவித்திரி, அந்த காயத்ரி இல்லாட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த அவளுக்கு வாழ்க்கை முறையாக இருக்கக்கூடிய அந்த காயத்ரி மந்திரம் ச நிபோத கதையாமிதே, அதை நான் உனக்கு சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ, கேளு. माद्यन्तेन उक्तं स्तोत्रं च सर्वकामफलप्रदं विप्रजीवनरूपं च निबोध कथयामि ते. कृष्णेन दत्तां सावित्रीं गोलोके ब्रह्मणे पुरा न आयाति सा तेन सार्धं ब्रह्मलोके च नारद ब्रह्मा कृष्ण आज्ञया भक्त्या तुष्टाव वेदमातरं तदा सा परितुष्टा च ब्रह्माणं चकमे पतिम्. ஓகே, கிருஷ்ணேன தத்தாம் சாவித்ரி, அதாவது கிருஷ்ணர் தானே முதல்ல சாவித்திரி எங்கே வந்தா, மூலப்பிரகிருதி தேவியாக கோலோகத்தில் வந்தா அந்த சாவித்திரி. கோலோகே பிரம்மனே புராதத்தாம், ஸோ பிரம்மா கிட்ட ஒப்படைச்சார் சாவித்திரியை. நீ பிரம்மாண்டத்துக்கு போகிறோச்சே. ஸோ சாவித்திரியை கோலோகத்தில் பிரம்மாட்ட ஒப்படைச்சா, ஒரு பிரம்மாண்டத்துக்கு போகிறோச்சே சாவித்திரி உங்கூட வருவா அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சார் இல்லையா. ந ஆயாத்தி சா தேன சார்தம், முதல்ல மாட்டேன்னுட்டாவா,
நான் வரமாட்டேன், நான் பிரம்மாவோட போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாவோ. பிரம்மலோகேச்ச நாரத. ஸோ அவள் பிரம்மலோகத்துக்கு அவள் வரலை. அப்போ ஹே நாரதா தெரிஞ்சுக்கோ, பிரம்மா கிருஷ்ண ஆக்ஞையா. அப்போ பிரம்மா என்ன பண்ணினார், அவளை வரவழைக்கணும் எப்படியாவது. கிருஷ்ணரோட ஆர்டர், அதனால கிருஷ்ணர் ஆர்டர் போட்டுட்டார், எப்படியாவது இந்த தேவியை நான் வரவழைக்கணும், சாவித்திரி என் கூட வரணும் அப்படின்னு அவர் வந்து தேவமாத்திரம் துஷ்டாவ, வேதங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய சாவித்திரியை பிரம்மா வந்து சோஸ்திரம் பண்ணினார். ஸோ பிரம்மா சோஸ்திரம் பண்ணி தான் வரவழைச்சிருக்கார். ததா சா பரிதுஷ்டா, அந்த சோஸ்திரத்தினால சந்தோஷப்பட்ட அந்த சாவித்ரி பிரம்மாண்டம் சகமே பதிம், ஓகே நான் உன் கூட வரேன், உன்னை பதியாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கு நான் வரேன்னு சொல்லி சாவித்ரி வந்தான். कृष्णेन दत्तां सावित्रीं गोलोके ब्रह्मणे पुरा न आयाति सा तेन सार्धं ब्रह्मलोके च नारद ब्रह्मा कृष्ण आज्ञया भक्त्या तुष्टाव वेदमातरं तदा सा परितुष्टा च ब्रह्माणं चकमे पतिम्. ब्रह्मोवाच सच्चिदानन्दरूपे त्वं मूलप्रकृतिरूपिणी हिरण्यगर्भरूपे त्वं प्रसन्ना भव सुन्दरी तेजस्वरूपे परमे परमानन्दरूपिणी. ஸோ சோஸ்திரம் பிரம்மா என்ன சோஸ்திரம் சாவித்திரி மேலே சொன்னாரோ அந்த சோஸ்திரம் இங்கே வருது. ஸோ சச்சிதானந்த ரூபமாக இருக்க, சத்து சித்து ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய நீ மூலப்பிரகிருதி ரூபிணி, நீ மூலப்பிரகிருதியில் 5 தேவிகளில் ஒரு தேவியாக இருக்கக்கூடியவள். ஹிரண்ய கர்ப்ப ரூபே. ஸோ பகவான் வந்து பிரம்மாவை ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த பிரம்மாக்கேவோட சக்தி, பிரம்மாவோட சக்தி தானே அவள், அதனால் அவளுக்கு அவளும் ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக இருக்கக்கூடியவள். ஹிரண்ய கர்ப்பன்னு பொன்னண்டத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக தொம் பிரசன்னாபவ சுந்தரி. ஸோ நீ வந்து ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக இருந்து கொண்டு நம்ம பிரசன்னமாக அருள்பாலிக்க வேண்டும் சுந்தரி. தேஜஸ்வரூபே, அப்போ அக்னி மாதிரி ஜொலிக்கக்கூடியவள், அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளே. பரமே பரமானந்த ரூபிணியே, பரமானந்த ரூபிணின்ற பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ரூபத்தை உடையவளே, பரமே எல்லாருக்கும் மேலாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு சுதி ஆரம்பிக்கிறாருங்க. ராதே கிருஷ்ணா. பிரம்ம உவாச்ச सच्चिदानन्दरूपे त्वं मूलप्रकृतिरूपिणी हिरण्यगर्भरूपे त्वं प्रसन्ना भव सुन्दरी तेजस्वरूपे परमे परमानन्दरूपिणी विजातीनां जातिरूपे प्रसन्ना भव सुन्दरी नित्ये नित्यप्रिये देवी नित्यानन्दस्वरूपिणी सर्वमङ्गलरूपे च प्रसन्ना भव सुन्दरी सर्वस्वरूपे विप्राणां மந்திரசாரே பராத்பரே. ஸோ திஜாதீனாம் ஜாதி ரூபே, அதாவது பிராமணர்களுடைய ஜாதியில் இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ தேவி வந்து பிராமணர்கள் வந்து எல்லாரை விட மேலானவர்கள் சொல்கிறா இல்லையா. ஸோ அந்த ஜாதி ரூபமாகவே நீ இருக்கிறாய், அந்த ஜாதியிலே நீ வர, ஜாதிகள் எல்லாம் கும்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய ரூபத்தை உடையவள். பிரசன்னாபவ சுந்தரி, என்னிடம் நீ பிரசன்னமாக வேண்டிய. ஏன்னா பிரம்மாட்ட வரமாட்டேன்றாலே, இப்போ பிரம்மா அவளை கூப்பிடுறதுக்கு இல்லையா பண்ணுறார், அதனால் எங்கிட்ட நீ பிரசன்னமாக ஆக வேண்டும். அது நம்மளும் சொல்லலாம், நீ எங்கிட்ட பிரசன்னமாகணும்னு நம்மளும் கேட்கலாம். ஸோ நித்தியே, என்றைக்கும் இருக்கக்கூடியவளே. நித்தியப்பிரியே, நித்தியப்பிரியன்னு சனாதனமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடியவள், எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள், நித்தியமாக இருக்கக்கூடியவள், நித்தியத்துக்கு பிரியமாக இருக்கக்கூடியவள். தேவி நித்திய ஆனந்த ஸ்வரூபிணி, அது வெறும்னு நித்திய ரூபமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆனந்த ரூபமாக இருக்கணும், என்றென்றைக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளே. சர்வ மங்கள ரூபே, மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் அவள் இல்லையா, சர்வ மங்களத்துக்கு ரூபமாக இருக்கக்கூடியவள். பிரசன்னாபவ சுந்தரி, என்னிடம் நீ பிரசன்னமாக ஆக வேண்டும். பிரசன்னது என்னை நோக்கி நீ குளிர்பார்வை கடாட்சத்தை செலுத்தணும், பிரசன்னமாக இருக்கணும். விப்ராணாம் சர்வஸ்வரூபே, அது பிராமணாளுக்கு தான் மெயினாக சாவித்திரி மந்திரம், வேறு யாரும் அந்த சாவித்திரி மந்திரத்துக்கு அருகதை கிடையாது, பிராமணாளுக்கு தான் மெயினாக, அதனால தான் அந்த ஜாத்தின்னு சொல்கிறார் இவர். ஸோ விப்ராணாம் சர்வஸ்வரூபே, அவர்கள் எப்போது காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த ரூபமாக இருக்கக்கூடியவளே. மந்திரசாரே, மந்திரத்துக்கெல்லாம் சாரமான மந்திரம் இது, எல்லாத்த விட மேலான மந்திரம். பராத்பரே, பராத்பரே என்னது, பிரகிருத்தியை தாண்டியவள். ஸோ மூலப்பிரகிருதி ரூபம்னு மூலப்பிரகிருதி ரூபமாக வந்தால் கூட அந்த பிரகிருதியையும் தாண்டின ஸ்வரூபத்தை உடையவளேன்னு சொல்கிறாருங்க. द्विजादीनां जातिरूपे प्रसन्ना भव सुन्दरी नित्ये नित्यप्रिये देवी नित्यानन्दस्वरूपिणी सर्वमङ्गलरूपे च प्रसन्ना भव सुन्दरी सर्वस्वरूपे विप्राणां मन्त्रसारे परात्परे.
पदे मोक्षदे देवी प्रसन्ना भव सुन्दरी विप्रपाप इद्मदाहाय ज्वलत् अग्निशिखोपमे ब्रह्मतेजः प्रदे देवी प्रसन्ना भव सुन्दरी कायेन मनसा वाचा यत्पापं कुरुते नरः ஸ்மரணமாத்ரேன பஸ்மீபூதம் பவிஷ்யதி. சுகதே, சுகத்தை கொடுக்கக்கூடியவளே, மோட்சதே, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவளே தேவி, பிரசன்னாபவ சுந்தரி, பிரசன்னமாக வேண்டும், என்கிட்ட அருள் பாலிக்கணும். விப்ர பாப இத்ம, இத்மன கட்டை. ஸோ பாபங்கிறது ஒரு கட்டையாக இருந்தானே அதை எரிக்கணும். இப்போ எரித்து அந்த பாபம் போனோம். ஜுவலத் அக்னி சிகோபமே, நீ யார்? அதை எரிக்கக்கூடிய ஜுவாலையாக இருக்கக்கூடியவளே கூப்பிட்றார். ஸோ பாவத்தை நீக்குபவளேன்னு அர்த்தம். பிரம்ம தேஜப்பிரதே, பிரம்மாவுக்கு தேஜஸை கொடுக்கக்கூடியவள். பிரம்ம தேஜப்பிரதே, அதான் இங்கே வந்து பிரம்மாவே ஸ்துதி பண்ணுறதுனால இங்கே பிரம்மாங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது. ஸோ பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள், அந்த பிரம்ம தேஜஸை கொடுக்கக்கூடியவள். ஸோ பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தேஜஸை எனக்கு தர வேண்டும் கேட்குறார் பிரம்மா. ஸோ தேவி பிரசன்னாபவ சுந்தரி, அருள் பாலிக்கணும். காயேன மனசா வாச்சா, ஸோ திரிகரணங்கள். ஸோ உடம்பாலும் மனசாலும் வாக்கினாலும் எத்பாபம் குருதே நரக, எந்தெந்த பாவங்களை மனிதன் செய்கிறானோ தத்து தொத் ஸ்மரண மாத்திரேன, அந்த பாவங்கள் எல்லாம் உன்னை ஸ்மரிக்கிற மாத்திரத்தில் உன்னை நினைக்கும் போதே பஸ்மீபூதம் பவிஷ்யதி, பஸ்மமாக போய்விடும். ஸோ பாவங்கள் எல்லாம் பஸ்மமாயிடும் உன்னை நினைச்சாலே போகும். सुखदे मोक्षदे देवी प्रसन्ना भव सुन्दरी विप्र पाप इद्मदाहाय ज्वलत् अग्निशिखोपमे ब्रह्मतेज प्रदे देवी प्रसन्ना भव सुन्दरी कायेन मनसा वाचा यत्पापं कुरुते नरः तत्त्वत् स्मरणमात्रेण भस्मीभूतं भविष्यति. इत्युक्त्वा जगतां दाता तस्थौ तत्रैव संसदि सावित्री ब्रह्मणा सार्धं ब्रह्मलोकं जगामसा अनेन स्तवराजेन संस्तूय अश्वपतिः नृपः ददर्श ताञ्च सावित्रीं वरं प्राप मनोगतम्. ஸோ இவ்வாறு சொல்லிட்டு தாத்தா பிரம்மா, ஸோ பிரம்மா தஸ்தவ் சத்ரேவ சம்சதி, அப்படியே அந்த கான்ஃபரன்ஸ் இது இடத்துல அந்த இடத்துல உட்காந்துட்டார். அவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டார். கோலோகத்தில் தான் இந்த ஸ்தோத்திரம் நடக்கிறது. ஏன்னா பிரம்மா வந்து கூட்டின்னு போனோம், அதனால் அந்த சம்சத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி முடித்தார். சாவித்திரி பிரம்மணாசார்த்தம் பிரம்மலோகம் ஜகாமசா, ஓகே நானும் வரேன். ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே அந்த கோலோகத்தில் இருக்கா. அவளோட அம்சங்கள்லாம் தான் வருது. சுத்ர விராட்டு முதலே பார்த்தோம். அந்த விராட்டே சுத்ர ரூபமாக, கிருஷ்ணனே சுத்ர விராட்டாக எல்லா பிரம்மாண்டத்தை வரும்போது இவாளும் அவாவ அம்சத்தோடு ஒரு ஒரு பிரம்மாண்டத்துக்கு வரும்போது பிரம்மா கூட இவளும் வரா, சாவித்திரி வரா. பிரம்மலோகம் ஜகாமசா, சத்தியலோகத்துக்கு போனா. அனேன ஸ்தவராஜன, இது ஸ்தவங்கள் எல்லாம், ஸ்தவன சோஸ்திரம், சோஸ்திரங்கள்லாம் ராஜா மாதிரி இருக்கக்கூடிய சோஸ்திரம் இது. இப்போ ஏற்பட்ட சோஸ்திர ராஜனால் சம்ஸ்தூய அஸ்வபதிகி, இதை வச்சு அந்த ஸ்துதிச்சார். யார்? அஸ்வபதி ராஜா. சாவித்திரியை ஸ்துதி பண்ணுறார். நீ ஸ்துதி பண்ணு, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். யார்? பராசர முனிவர் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். ஸோ அஸ்வபதி ஆகப்பட்ட அந்த ராஜா இந்த சோஸ்திரத்தை எல்லாம் சொல்லி தாம் ச சாவித்ரீம், அந்த சாவித்திரியை ததர்ஷ பார்த்த. ஸோ சாவித்திரியை பார்க்க முடியலையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு குழந்தை வேணுன்ட்டு தபம் பண்ணிட்டு இருந்தவருக்கு இவர் சொல்லி இதெல்லாம் ப்ரே பண்ணின உடனே சாவித்திரியை பார்க்குறார். வரம் பிராப மனோகதம், மனசில் விரும்பிய அந்த வரத்தை அடைந்தார். ஸோ குழந்தை வேணும்னு நினச்சார் இல்லையா, அதை அடைந்தார். इत्युक्त्वा जगतां दाता तस्थौ तत्रैव संसदि सावित्री ब्रह्मणा सार्धं ब्रह्मलोकं जगामसा अनेन सत्वराजेन संस्तूय अश्वपतिः नृपः ददर्श तां च सावित्रीं वरं प्राप मनोगतम्. स्तवराजेन, अनेन स्तवराजेन स्तवराजम् इमं पुण्यं सन्ध्यां कृत्वा च यः पठेत् पाठे चतुर्णां वेदानां यत्फलं लभते च तत्. இப்படிப்பட்ட ஸ்தவராஜம், சிறந்த அந்த ஸ்தவம், இந்த சோஸ்திரத்தை புண்ணியமானது சந்தியாம் கிருத்வா, அதாவது சந்தியாகால வேளைகளில், காலம்பர சந்தியா, பிராத்த சந்தியா, சாயம் சந்தியா, 2 சந்தியா காலத்தை பட்டேத்து யார் படிக்கிறாளோ, சதுர்ணாம் வேதானாம் பாட்டே, 4 வேதங்களையும் படிக்கிறதுனால எத் பலம் லபத்தே, எந்த பலன் கிடைக்குமோ, ச தத்து, அந்த பலத்தை, அந்த பலனை அடைவார்கள். 4 வேத பாடம் படிக்கிற மாதிரி உள்ள பலன் இந்த சோஸ்திரத்தை சொல்கிறனாலே கிடைக்கிறது.
स्तवराजम् इमं पुण्यं सन्ध्यां कृत्वा च यः पठेत् पाठे चतुर्णां वेदानां यत्फलं लभते च तत् इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे सावित्री पूजा विधिकथनं नाम षट्विंशोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ सप्तविंशोऽध्यायः। श्रीनारायण उवाच स्तुत्वा अनेन सह अश्वपतिः सम्पूज्य विधिपूर्वकं ददर्श तत्र तां देवीं सहस्र अर्कसमप्रभाम्। उवाच सा च राजानं प्रसन्ना सस्मिता सती यथा माता स्वपुत्रं च द्योतयन्ति दिशद्विषाम्. அவ்வளோதான். இது வரிசையாக ஏகப்பட்ட சாப்டர் வந்து சத்யவான் சாவித்ரி கதை. நமக்கு ஓரளவு தெரிஞ்ச கதை தான், ஆனாலும் ரொம்ப டீட்டெயிலாக வருது இதில். இது கூடயே பின்னாடி பார்த்தோம்னா நரகவர்ணை அவள் கேட்பேன், இந்த நரகத்துக்கு போகிறது அந்த கதைகளெல்லாம் அப்பா பக்கம் பக்கமாக வருது. இந்த சாவித்திரியோட இது ரொம்ப லெங்க்தியாக இருக்குது. ஸோ நாரதர் பார்த்து சொல்கிறார், ஸ்துத்வா அனேன, இந்த சோஸ்திரத்தை சொல்லி சொல்லி அந்த அஸ்வபதி ஸ்துதிச்சு சம்பூஜ்ய விதிபூர்வகம் தேவியை நல்லா பூஜை பண்ணி தத்ர தாம் தேவீம் ததர்ஷ, அந்த இடத்துல அவர் அந்த தேவியை பார்த்தார். சகசிர அர்க்க சமப்பிரபாம், 1000 அர்க்கன் சூரியன் உதிச்ச அந்த ஒரு பிரபையோடு இருக்கக்கூடிய தேவியை பார்த்தார். உவாச்ச சாச்ச ராஜானம், அவள் வந்தால தேவி சாவித்ரி தேவி சொல்கிறா ராஜாவை பார்த்து, பிரசன்னா சஸ்மிதா சதி, ரொம்ப பிரசன்னமாக இருக்கா, புன்னகையோடு இருக்கா. சதி தேவியாகப்பட்ட அந்த சாவித்ரி யதா மாதா ஸ்வபுத்திரம் ச, அதாவது யதா எப்படி மாதா அம்மா வந்து ஸ்வபுத்திரம் ச தியோதயந்தி திசத்விஷா, அம்மா ஒரு அம்மா வரா, அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை அப்படியே ஒளி பண்ணணும், அந்த குழந்தை அஜ்ஞானத்தில் இருக்கான்னு இருட்டில் இருக்கான்னு அந்த குழந்தைக்கு ஒளி கொடுக்கணும், போதனம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அம்மாவாக வரா இங்கே சாவித்ரி. திசகா த்விஷா, திசையெல்லாம் அப்படி தன்னோட ஒளியை பாய்ச்சி கொண்டு ஒரு குழந்தைக்கு இது கொடுக்கணும், அவனோட வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்வபுத்திரம் தியோதயந்தி அம்மாவாக ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த சாவித்ரி தேவி காட்சி தரா. இங்கே வந்து ஒளி கொடுக்கணுங்கிறீங்க. ஸ்ரீ நாராயண உவாச்ச स्तुत्वा अनेन सह अश्वपतिः सम्पूज्य विधिपूर्वकं ददर्श तत्र तां देवीं सहस्र अर्कसमप्रभाम्. उवाच सा च राजानं प्रसन्ना सस्मिता सती यथा माता स्वपुत्रं च द्योतयन्ति दिशस्त्विषा. सावित्री उवाच जानामि अहं महाराज यत्ते मनसि वाञ्छितं तव पत्न्याश्च सर्वं दास्यामि निश्चितं. साध्वी कन्या अभिलाषं च करोति तव कामिनी त्वं प्रार्थयसि पुत्रं च भविष्यति क्रमेण च. எனக்கு தெரியும்பா, ஜானாமி அகம், எனக்கு தெரியும் மகாராஜா, எத்தே மனசு வாஞ்சிதம், உன்னுடைய மனசில் என்ன விருப்பம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ தவ வாஞ்சிதம், நீ விரும்பினதையும், பத்னியாஷ உன்னோட மனைவி விரும்பினதையும், சர்வம் தாசியாமி எல்லாமே கொடுக்குறேன். நீ கேட்டதே உன் மனைவி அது தானே கேட்குறா, எனக்கு குழந்தை வேணும் தானே அவளும் கேட்குறா. ஸோ அதெல்லாம் நான் தரேன் உனக்கு. தவ காமினி சாத்வி, உன்னுடைய மனைவி ஆக்கப்பட்டவள் ரொம்ப சாது பெண்மணி. கன்யா அபிலாஷம் ச கரோதி, அவளும் ஒரு குழந்தைய கன்யா, அவளுக்கு பெண் வேணும்னு ஆசைப்படுறான். இப்போ சாவிதி இவள் வந்து பொண்டாட்டிக்கு ஆசை என்னென்னா கன்யா வேணும், எனக்கு ஒரு பெண் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ஸோ அவள் அதை ஆசைப்படுறா. தொம் பிரார்த்தயசி புத்திரம், நீ என்னவோ ஆண் வேணும்னு கேட்குறேன். பவிஷ்யதி கிரமேணச்ச, அந்த பிள்ளையும் பின்னாடி வருவான், அதுவும் கிடைக்கும். முதல்ல டாக்டர் தான் வருவான்னு சொல்லிட்டான், பின்னாடி கிரமத்தில் பிள்ளையும் கிடைப்பான். सावित्री उवाच जानामि अहं महाराज यत्ते मनसि वाञ्छितं तव पत्न्याश्च सर्वं दास्यामि निश्चितं. साध्वी कन्या अभिलाषं च करोति तव कामिनी त्वं प्रार्थयसि पुत्रं च भविष्यति क्रमेण च. इत्युक्त्वा सा तदा देवी ब्रह्मलोकं जगामः. राजा जगाम स्वगृहं तत्कन्यादौ बभूवः. आराधनाच्च सावित्र्या बभूव कमलापरा. सावित्री इति च तन्नाम चकार अश्वपतिः नृपः. ஸோ இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த தேவி பிரம்மலோகம் ஜகாமக, அவள் பிரம்மலோகத்துக்கு அவளோடு ஈடுபடுத்து கிளம்பி போயிட்டா சாவித்ரி தேவி. ராஜா ஜகாம சக்ரகம், அவரும் தன்னோட வீட்டுக்கு போயிட்டார். தத் கன்யா ஆதவ் பபூவக, முதல்ல பொன் பிறந்தான். ஆதவ் முதல்ல பிறந்தது பொண்ணு.
ஆராதனாச்ச சாவித்ரியா ஆராதிச்சனால சாவித்ரி ஆராதிச்சு கிடச்சதுனால கமலா பபுவ பரமமான அந்த கமலா லக்ஷ்மியே வந்து பிறக்கிறா, சாவித்திரியாக பிறக்கிறா இவள் வீட்டில். சாவித்ரி இதுச்சா தன்னாம, ஏன்னா சாவித்ரி தேவியை பூஜை பண்ணி கிடச்ச குழந்தைங்கிறதுனால அவளுக்கு பேரை சாவித்திரின்னு இடுறான். தன் நாமச்சக்கார அஸ்வபதிகி, அவளுடைய பெயரை சாவித்திரி என்று வைத்தார் அந்த அஸ்வபதி ராஜா. इत्युक्त्वा सा तदा देवी ब्रह्मलोकं जगामः राजा जगाम स्वगृहं तत्कन्या आदौ बभूवः आराधनाश्च सावित्र्या बभूव कमलापरा सावित्री इति च तन्नाम चकार अश्वपतिः नृपः कालेन सा वर्धमाना बभूव च दिने दिने रूपयौवनसम्पन्ना शुक्ले चन्द्रकलायता सावरं वरयामास सुमत्सेनात्मजं तदा सत्यवन्तं सत्यशीलं नानागुणसमन्वितम्. ஸோ காலம் போயிட்டே இருக்குது. வர்த்தமானா காலேன அப்படின்னு நாள் போயிட்டே இருக்குது. அவளும் நல்ல வர்த்தமானா, அப்படியே அவளும் நல்லா வளர்ந்துன்னு வரா நாளாக. ரூபயவன சம்பன்னா, ரொம்ப அழகாக இருக்கா. யவன ஸ்டேஜ் வந்துட்டா. ஸோ சுக்லே சந்திரகலா யதா, சுக்லபட்சத்தில் சந்திரன் கலைகளோடு வளர்ந்துட்டே வருது இல்லையா, அது மாதிரி இவளும் யவன பருவத்தை அடைந்தாள். சா தியுமத்சேன ஆத்மஜம் வரையாமாச, தியுமத்சேனன் ஒரு ராஜா, அந்த ராஜாவோட பிள்ளை சத்யவான், அது இனிமேல் தான் வருது. ஸோ தியுமத்சேன ஆத்மஜம்னு பிள்ளை. ஸோ தியுமத்சேனருடைய மகனை வரையாமாசனை கல்யாணம் பண்ணிண்டா. ஸோ சத்தியவானை கல்யாணம் பண்ணிண்டா. சத்தியவந்தம் சத்தியசீலம், அவன் எப்போதுமே சத்தியத்திலே நிலை நிற்கக்கூடியவன். சத்தியமே ஹாபிச்சுவலாக, அவனுக்கு அசத்தியம் பேசவே தெரியாது. அப்படிப்பட்ட சத்தியமே ஒழுக்கத்தை உடையவன். நானா குண சமன்விதம், நல்ல குணங்கள் நிறைய உடையவன். அப்படிப்பட்ட அந்த சத்தியவானை இவள் கல்யாணம் பண்ணிண்டா. ராஜா தஸ்மை ததௌ தாம்ச, ராஜா வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். யார்? இந்த அஸ்வதி ராஜா. ரத்னபூஷண பூஷிதாம், ரத்னங்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அந்த பூஷணத்தோடு இவர் வந்து அந்த அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சா அப்பி சார்தம் கௌதுகேன தாம், குதூகலமாக அவளை ஏற்றுக்கொண்டு, யார்? யார்? அந்த திமத்சேனோட பிள்ளை சத்யவான். அவன் அவளை அழைத்து கொண்டு கிரகித்வா கிரகம் யயௌ, தன் வீட்டிற்கு சென்றான். कालेन सा वर्धमाना बभूव च दिने दिने रूपयौवनसम्पन्ना शुक्ले चन्द्रकलायता सा वरं वरयामास द्युमत्सेन आत्मजं तदा सत्यवन्तं सत्यशीलं नानागुणसमन्वितं राजा तस्मै ददौ तां च रत्नभूषणभूषितां सह अपि सार्धं कौतुकेन तां गृहीत्वा गृहं ययौ. एक्स्ट्रा लैंग्वेज சொல்லிட்டு போடுறேன். ஓகே. ஆமா மேம், நீங்க சொல்லிட்டு सह अपि सार्धं कौतुकेन राजा तस्मै ददौ तां च रत्नभूषणभूषितां सह अपि सार्धं कौतुकेन तां गृहीत्वा गृहं ययौ. स च संवत्सरे अतीते सत्यवान् सत्यविक्रमः जगाम फलकाष्ठार्थं प्रहर्षं पितुः आज्ञया जगाम साध्वी तत्पश्चात् सावित्री दैवयोगतः निपत्य वृक्षात् दैवेन प्राणान् तत्याज सत्यवान्. ஓகே. ஸோ சம்வத்சரே அதீதே, ஒரு வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. அதீதம்னா கழிந்தது. சத்தியவான் சத்தியவிக்ரமக, சத்தியவான் என்கிற அந்த மனிதன் சத்தியவிக்ரம, சத்தியத்திலேயே பராக்கிரமமாக இருக்கக்கூடியவன். ஜகாம ஃபலகாஷ்டார்த்தம், அதாவது பழங்களையும் அந்த கட்டைகளையும் பொறுக்குவதற்காக பிதுராக்ஞையா, அப்பாவுடைய ஆக்ஞையினால் எங்கள் காட்டுக்கு போகிறேன். பல காஷ்டார்த்தம் ஜகாம, பல பழங்களை கொண்டு வரேன், காட்டுக்கு போய் பழத்தை கொண்டு வரேன், மேலும் கட்டைகளெல்லாம் கொண்டு வரேன் அடுப்பெரியறதுக்குன்னு சொல்லிட்டு அப்பாவோட ஆக்ஞையினால் பிரகர்ஷம் ஜகாம, ரொம்ப ஹாப்பியாக போகிறானவன். சாத்வி ஜகாம, இவளும் போகிறான், நானும் வரேன் அப்படின்னு இவளும் கிளம்புறான். தத்பஷாத் சாவித்ரி தெய்வ யோகத்தக, விதியோடு காரணத்தினால, ஏன்னா விதி முடியறது, டேட் வந்துடுது அவனுக்கு, அதனால அந்த விதியோட யோகத்தினால அவளும் நானும் வரேன்னு கிளம்பி போனாள். அந்த சாத்வி பெண்மணி ஆகப்பட்டவள். விருட்சாத் தெய்வேன நிபத்தியா, அதான் அந்த விதி வந்து அவனை முடிக்கிறதுக்கு, ஆயுசை முடிக்கிறது. ஸோ மரத்துலேருந்து பொத்துன விழறான் இவன், யார்? சத்தியவான். பிராணான் சத்யாஜ சத்தியவான், தன்னுடைய பிராணனை விட்டான் அந்த சத்தியவான். ஸோ பிராணம் போயிடுது.
स च संवत्सरे अतीते सत्यवान् सत्यविक्रमः जगाम फलकाष्ठार्थं प्रहर्षं पितुः आज्ञया जगाम साध्वी तत्पश्चात् सावित्री दैवयोगतः निपत्य वृक्षात् दैवेन प्राणान् तत्याज सत्यवान् यमः तं पुरुषं दृष्ट्वा बद्ध्वा अङ्गुष्ठसमं मुने गृहीत्वा गमनं चक्रे तत्पश्चात् प्रययौ सति पश्चात्तां सुदतीं दृष्ट्वा यमः संयमनीपतिः उवाच मधुरं साध्वीं साधूनां प्रवरः महान्. உடனே பார்க்குறார் யமன் வந்துட்டார் இல்லையா, புருஷம் திருஷ்டுவா, அது சத்தியவான் சேத்துக்கடக்கான வந்துட்டார் அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. பத்வா அங்குஷ்ட சமம் முனே, சூஷ்ம சரீரத்தை எடுத்துன்னு கிளம்புறார். ஸோ ஸ்தூல சரீரம் அங்கேயே கிடக்க போகிறது. ஸோ அங்குஷ்ட சமம்னு அது அங்குஷ்ட மாத்திரம் புருஷம். ஸோ அந்த மாதிரி சூஷ்ம சரீரமாக அங்குஷ்ட மாத்திரம் புருஷனாக இருக்கக்கூடிய அந்த சூஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஹே முனே நாரதா அவர் எடுத்துகிட்டு பார்த்துட்டு கிரகித்வா அதை எடுத்துட்டார். கமனம் சக்கரையை கிளம்பி போயிட்டே இருக்கார். தத்பஷாத் பிரயோ சதி, அவர் பின்னாடியே இவளும் போகிறான். சதியாகப்பட்ட அந்த சாவித்ரி அவர் பின்னாடி பஷாத் பிராயோ அவளும் கிளம்பி போகிறா. பஷாத்தாம் சூததீம் திருஷ்டுவா, பார்க்குறார் பின்னாடி இவளே வந்துட்டே இருக்காளே. அந்த சூதத்தின்னு அழகிய பற்களை உடைய அந்த சாவித்திரியை பார்த்த யமக சம்யமனி பதிகி, அவருடைய ஊருக்கு பேர் சம்யமனி பட்டணம். அமராவதி பட்டணம் இந்திரனுக்கு இருக்கிற மாதிரி யமனோட பட்டணத்துக்கு பேர் சம்யமனி அப்படின்னு பேர். ஸோ அந்த சம்யமனி பட்டணத்துக்கு அதிபரான அந்த யமன் பின்னாடி வரதை பார்த்தார். மதுரம் உவாச்சம், ஸோ நல்ல மதுரமான வாணியில் அவர் பேசுகிறார். சாத்வீம் சாதுனாம் பிரவரக மகான், இவர் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, சாதுக்கள் எல்லாம் சிறந்தவர், தர்ம ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட முக்கியமான அந்த யமனாகப்பட்டவர் சாத்வியான பெண்ணை பார்த்து மதுரமாக பேசினார். यमः तं पुरुषं दृष्ट्वा बद्ध्वा अङ्गुष्ठसमं मुने गृहीत्वा गमनं चक्रे तत्पश्चात् प्रययौ सति पश्चात् तां सुदतीं दृष्ट्वा यमः संयमनीपतिः उवाच मधुरं साध्वीं साधूनां प्रवरः महान्. धर्मराज उवाच अहो क्व यासि सावित्री गृहीत्वा मानुषीं तनुं यदि यास्यसि कान्तेन सार्धं देहं तदा त्यज गन्तुं मर्त्यः न शक्नोति गृहीत्वा पाञ्चभौतिकं देहं च मम लोकं च नश्वरं नश्वरः सदा. ஸோ அஹோ குவாயாசி, எங்கே போகிறம்மா, என் பின்னாடி எதுக்கு வர நீ, கிரகித்துவா மானுஷி, அது மனித உடலோடு வர நீ, மனித உடலோடு வரத்துக்கு லாய்க்கான இடம் கிடையாது என்னோடய இடம். காந்தேன சார்தம் எதி ஆசியசி, உன்னோட ஆம்டானோடு கூடயே போனோம் அப்படின்னு நீ நினச்சியானால் தேகம் ததா தேஜ, உடனே தேகத்தை விட்டுடும், நீயும் செத்து போயிடு, அப்போ தான் வர முடியும். அதனால இப்போ உடனே தேகத்தை விட்டால் ஒழிய நீ மனித உருவோடு வர முடியாது. கந்தும் மர்த்தியக ந சக்னோதி, மனிதனாக இருந்தவன் எங்கும் போக முடியாது, என்னுடைய பின்னாடி வர முடியாது. கிரகித்வா பாஞ்சபௌதிகம் தேகம், 5 பூதங்களால் ஆன ஐம்பூதங்களான தேகத்தோடு கூட எந்த மனிதனும் வர முடியாது. ச யமலோகம் ச மமலோகம் ச நஸ்வரம், என்னுடைய லோகம் அழியக்கூடியது, அதில் பஞ்சபௌதிக தேகத்தோடு எடுத்துகிட்டு வரவும் முடியாது, அது அழியக்கூடியது. நஸ்வரக சதா, அதே மாதிரி என்னோட லோகமும் நஸ்வரம், உன்னுடைய இந்த உருவமும் இந்த தேகம் இருக்கே அதுவும் அழியக்கூடியது தான். धर्मराज उवाच अहो क्व यासि सावित्री गृहीत्वा मानुषीं तनुं यदि यास्यसि कान्तेन सार्धं देहं तदा त्यज गन्तुं मर्त्यः न शक्नोति गृहीत्वा पाञ्चभौतिकं देहं च मम लोकं च नश्वरं नश्वरः सदा. भर्तुः ते पूर्णकालो वै बभूव भारते सति स्वकर्म फलभोगार्थं सत्यवान् याति मद्गृहं कर्मणा जायते जन्तुः कर्मणा एव प्रलीयते सुखं दुःखं भयं शोकः कर्मणा एव प्रणीयते. ஸோ பர்த்துகுத்தே, உன்னுடைய கணவன், பர்த்தான கணவன், உன்னுடைய கணவன் பூர்ண காலக, அவனுடைய காலம் முடிஞ்சு போச்சுப்பா. ஸோ அவனுடைய காலம் முடிஞ்சு போச்சு. வை பபுவ பாரதே சதி, ஸோ அவனோட ஆயுசு முழுக்க அவன் பாரதத்தில் இருந்தான், அவன் பிறந்து அங்கே இருந்தான். சர்வ கர்மபல போகார்த்தம், எதுக்கு அவன் என்னென்ன கர்மத்தை பண்ணிட்டு வந்து வச்சுருந்தானோ அந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தானவன். சத்தியவான் யாத்தி மத்கிரகம், இப்போ அது முடிச்சாச்சு, அதனால் என்னோடய வீட்டுக்கு வரான், யமலோகத்துக்கு வரானவன்.
கர்மனா ஜாயதே ஜந்துகு, அவாவா கர்மத்தை எடுத்துட்டு தான் மனுஷன் பிறக்கிறான். ஜந்து எல்லாமே அப்படி தான் வருது. கர்மனாயேவ பிரளியதே, கர்மம் முடிஞ்சானே அவாவா காரியம் முடிஞ்ச உடனே அவாவா கிளம்பி போயிடுவா, லயம் ஆயிடுவா. சுகம் துக்கம் பயம் சோகம் எல்லாமே கர்மனாயேவ பிரணியதே, அவாவா கர்மத்துக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும். ஸோ நீயத்தேன்னு அப்படியே அழைத்து செல்லப்படுகிறான். மனுஷன் எப்படி போகிறான்னா அவனுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு சுகம் கிடைக்கும், துக்கம் கிடைக்கும், சோகம் எல்லாமே கர்மத்தினாலேயே அவனை அழைத்து செல்கிறது. நீயத்தே தான் பிரணீயத்தே. ते पूर्णकालो वै बभूव भारते सति स्वकर्मफलभोगार्थं सत्यवान् याति मद्गृहं कर्मणा जायते जन्तुः कर्मणा एव प्रलीयते सुखं दुःखं भयं शोकः कर्मणा एव प्रणीयते कर्मणा इन्द्रः भवेत् जीवः ब्रह्मपुत्रः स्वकर्मणा हरेः दासः जन्म आदिरहितः भवेत् स्वकर्मणा सर्वसिद्धिम् अमरत्वं लभेत् ध्रुवं लभेत् स्वकर्मणा विष्णोः सालोक्यादि चतुष्टयम्. ஸோ கர்மத்தினால என்னெல்லாம் கிடைக்குங்கிறாருங்க. கர்மம் பண்ணினா இந்திர பதவி கூட கிடைக்கலாம். ஸோ ஜீவகா ஒரு ஜீவனாக இருக்கப்பட்டவன் இந்திர பதவி கூட அடையலாம் அவனுடைய கர்மத்தை பொறுத்து. அல்லது பிரம்மபுத்திரகா ஸ்வகர்மனா, பிரம்மபுத்திரர்கள் இருக்காளே, முனிவர்கள் இருக்கார், நாரதர் இருக்கார். ஸோ பிரம்மபுத்திரனாகவும் பிறக்கலாம் தன்னுடைய கர்மத்தினால. ஸ்வகர்மனா ஹரேஹே தாசக, விஷ்ணு பக்தனாகவும் பிறக்கலாம். ஹரியோட தாசனாக விஷ்ணு பக்தனாகவும் அவன் கர்மத்தினால் பிறக்கலாம். ஜன்மாதி ரகிதக பவேத். ஸோ அது அவனுக்கு ஹரிதாசனாக பிறந்தானா அதுக்கப்புறம் ஜென்மமெல்லாம் கிடையாது. ஹரிதாசனாக வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பிறவையே கிடையாதுங்கிற ஒரு நிலையை அவன் அடையலாம். ஜன்மாதிரகிதக பவேத், அப்படி ஆகலாம். ஸ்வகர்மனா சர்வசித்திம், எல்லா சித்தியும் அடையலாம். அவாவா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள பலன்களை அடையலாம். அமரத்துவம் லபே துருவம், தேவனாக கூட இருக்கலாம், அமரனாக கூட ஆகலாம். அவன் நிச்சயமாக தன்னுடைய கர்மத்தால் அப்படி அடையலாம். லபேத் ஸ்வகர்மனா விஷ்ணோஹோ சாலோக்கியாதி, யார் பார்ஷதராக விஷ்ணுடைய சாலோக்கியம் சாரூபியம் சாயுஜ்யம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த 4 விதமான சதுஷ்டயம், 4 விதமான அந்த சாரூபியம் சொல்கிறோம். அப்படி 4 விதத்தையாக அப்படி பார்ஷதராக விஷ்ணு லோகத்துக்கு கூட போயிடலாம் கர்மத்தினால. कर्मणा इन्द्रः भवेत् जीवः ब्रह्मपुत्रः स्वकर्मणा हरेः दासः जन्मा आदिरहितः भवेत् स्वकर्मणा सर्वसिद्धिम् अमरत्वं लभेत् ध्रुवम्. विष्णु लभेत् स्वकर्मणा विष्णोः सालोक्याति चतुष्टयं. सुरत्वं च मनुत्वं च राजेन्द्रत्वं लभेत् नरः कर्मणा च शिवत्वं च गणेशत्वं तथैव च कर्मणा च मुनीन्द्रत्वं तपस्वित्वं स्वकर्मणा क्षत्रियत्वं वैश्यत्वं च स्वकर्मणा. ஸோ தேவனாக பிறக்கலாம். சுரத்துவம்னா தேவத்தன்மை, தேவத்தன்மையோடு பிறக்கலாம், மனிதத்தன்மையோடு பிறக்கலாம். ராஜாதி ராஜாவாக பிறக்கலாம். லபேத் நரக, ஒரு மனிதன் இப்படியெல்லாம் பிறக்கலாம். கர்மனாச்ச சிவத்துவம், ஸோ சிவ பதவி கூட கிடைக்கலாம் கர்மத்தினால. கணேசத்துவம், கணேசனாக பிள்ளையாராக ஆகலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜில் லயம் உண்டாயிடும். ஸோ அதனால் கணேசனாகவும் ஆகலாம். அப்புறம் கர்மனா முனீந்திரத்துவம், முனிவர்களில் சிறந்த முனிவர்களாக ஆகலாம். தபஸ்வியாக ஆகலாம் ஸ்வகர்மனா, தன்னுடைய கர்மத்தால். சத்திரியனாக பிறக்கலாம், வைஷ்யனாக பிறக்கலாம். ஸோ எந்த பிறகு வேணால் கிடைக்கும் அவாவா கர்மத்தின் அடிப்படையில். सुरत्वं च मनुत्वं च राजेन्द्रत्वं लभेत् नरः कर्मणा च शिवत्वं च गणेशत्वं तथैव च कर्मणा च मुनीन्द्रत्वं तपस्वित्वं स्वकर्मणा क्षत्रियत्वं वैश्यत्वं च स्वकर्मणा. कर्मणा एव च म्लेच्छत्वं लभते न अत्र संशयः स्वकर्मणा जङ्गमत्वं शैलत्वं च स्वकर्मणा राक्षसत्वं च किन्नरत्वं स्वकर्मणा एव आधिपत्यं च वृक्षत्वं च स्वकर्मणा. ஸோ மிளேச்சனில் ஒரு கீழான டிகிரி இது பிறப்பு இல்லையா. ஸோ மிளேச்சனாக பிறக்கலாம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸ்வகர்மனா ஜங்கமத்துவம்னா மூவிங் ஆட்டுகள், அதாவது ஒரு சிங்கம் புலி எல்லாம் கூட மூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கீழான ஜென்மங்களும் அடையலாம். மூவிங் ஒரு பிறவியாக இருக்கலாம். இல்லை மலையாட்டமாக அசையாமல் நிற்கலாம். ஸோ அது ஜட பிரகிருதியாக அப்படி மலையாக நிற்கலாம் தன்னுடைய கர்மத்தால். இல்லை ராட்சசனாக பிறக்கலாம். இதெல்லாம் கீழ்ப்பிறவிகள். ஸோ கிண்ணறனாக
ஸ்வகர்மனா தன்னுடைய கர்மத்தால் கிண்ணற பதவி அடையலாம், கிண்ணறனாக இருக்கலாம். கர்மனா ஏவ ஆதிபத்தியம் ச ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஸ்வரூபமாக ஆதிபத்தியத்தெல்லாம் அடையலாம், எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கலாம். இல்லையா கர்மத்தினால மரமாகவும் நிற்கலாம். कर्मणा एव च म्लेच्छत्वं लभते न अत्र संशयः स्वकर्मणा जङ्गमत्वं शैलत्वं च स्वकर्मणा कर्मणा राक्षसत्वं च किन्नरत्वं सकर्मणा कर्मणा एव आधिपत्यं च वृक्षत्वं च स्वकर्मणा कर्मणा एव पशुत्वं च वनजीवी स्वकर्मणा कर्मणा शूद्रजन्तुत्वं प्रमित्वं च स्वकर्मणा दैतेयत्वं दानवत्वं असुरत्वं स्वकर्मणा इति एतत् उक्त्वा सावित्री विरराम स वै यमः. ஸோ பசுவாக ஒரு அனிமலாக பிறக்கலாம். வனஜீவி வனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பசுவாக பிறந்து அங்கே வாழ்க்கை நடத்தலாம் கர்மத்தினால. இல்லையா சுத்திர ஜந்துன்னு கீழான கிருமி மாதிரி ரொம்ப லோயஸ்ட்டு இதில் சுத்திர ஜந்துவாக பிறக்கலாம். ஒரு கிருமி சாக்கடையிலலாம் உழலக்கூடிய கிருமியாக பிறக்கலாம். இல்லையா தைத்தேயக அசுரனாக பிறக்கலாம். தானவர்கள்லாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அசுரர்கள் அந்த மாதிரிலாம் பிறக்கலாம். அசுரத்துவம் ஸ்வகர்மனா இது ஏத தூத்வா இதெல்லாம் சொல்லிவிட்டு சாவித்திரி விரராம வைசவை யமக. ஸோ சாவித்திரியை பார்த்து கர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும், நீ எங்கள் பின்னாடி வந்தேன்னா நீ செத்தப்புறம் தான் வர முடியும். ஸோ பிறவி கிடச்சிருக்கு, நீ பின்னாடி போன்றார். இப்போ कर्मणा एव पशुत्वं च वनजीवी स्वकर्मणा कर्मणा क्षुद्रजन्तुत्वं कृमित्वं च स्वकर्मणा दैतेयत्वं दानवत्वं असुरत्वं सकर्मणा इति एतत् उक्त्वा सावित्रीं विरराम स वै यमः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे सावित्री उपाख्याने यम सावित्री संवाद वर्णनं नाम 27ोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. இங்கே தைத்தேயத்துவம் அசுரத்துவம் எல்லாம் தன்மைன்னு அர்த்தம். அசுரத்தன்மையை அடையலாம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த துவங்கள்லாம் வரும்போது தன்மை, அந்த தன்மையை அடையலாம்னு அர்த்தம். अथ 28ोऽध्यायः. श्रीनारायण उवाच यमस्य वचनं श्रुत्वा सावित्री च पतिव्रता पृष्ठाव परया भक्त्या तम् उवाच मनस्विनी. நாராயணர் சொல்கிறார், நாரதரை பார்த்து எவனோடு இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறா சாவித்திரி. பதிவிரதையாகப்பட்டவள், கணவனே தெய்வம் அப்படி கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த பெண் போய் கேட்குறா. துஷ்டாவ பரையா பக்தியா இப்போ யமனை பார்த்து ரொம்ப ஸ்துதி பண்ணுறா, யமனை ரொம்ப புகழ்ந்து பேசணும். தம் உவாச்சா மனசினின்னு தன் மனசிலேயே குடியிருக்கக்கூடியவள், ஆத்மாராமனாக உள்ளேக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பெண் அவரை பார்த்து இப்போ சொல்கிறா, பேசுகிறா சாவித்திரி யமனை பார்த்து. श्रीनारायण उवाच यमस्य वचनं श्रुत्वा सावित्री च पतिव्रता तुष्टाव परया भक्त्या तम् उवाच मनस्विनी. 6 லைனே படிச்சிருங்க. सावित्री उवाच किं कर्म तत् भवेत् केन को वा तद्हेतुः एव च को वा देही च देहः कः को वा अत्र कर्मकारकः किं वा ज्ञानं च बुद्धिः पाकः वा प्राणः शरीरिणां कानि इन्द्रियाणि किं तेषां लक्षणं देवताशकाः भोक्ता भोजयिता को वा भोगश्च निष्कृतिः को जीवः परमात्मा கஹா தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹசி. நிறைய கேள்வி கேட்குறா இப்போ ஒரு யமனை பார்த்து. கிம் கர்ம ஏன்னோ கர்மனான்னு சொல்லிட்டு இருக்கேன். கர்மத்தால் அது கர்மமே என்னது? தத் பவேத் கேன எதனால் இந்த கர்மம் வருது? இந்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏன் வருது? கோவா தத் ஹேத்துகு. ஸோ இந்த கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய காரணம் எதனால், என்ன காரணம்? கோவா தேகி, அதாவது தேகின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆத்மா சொல்கிறோம். தேகத்தை உடையவன் தேகின்னு சொல்கிறோம், அப்போ ஆத்மான்னு சொல்கிறோம். ஸோ அந்த தேகிங்கிறது யார்? தேகக கக. அந்த தேகம்ங்கிறது என்ன? தேகி வேறு தேகம் வேறு. தேகின்னு ஆத்மா தேகத்தை உடையது, அதனால தேகின்னு பேர். ஸோ தேகம்னா என்ன? கோவாத்திர கர்மக்காரக்காக யார் தான் வேலை பண்ணுறா? கர்மத்தை செய்யவன் ஒருத்தன் அகம்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான அந்த அகம் யார்? கிம்வா ஞானம் ச. ஞானம்னா என்ன? எது ஞானம்? புத்திஹி கா. புத்திங்கிறது என்னது?
கோவா பிராணக பிராணன் தான் எல்லாரும் இயக்கிறது சொல்கிறோம் இல்லையா, அந்த பிராணன்னா என்ன? ஷரீரினாம் கோவா பிராணகன்னு எடுக்கணும். சரீரத்தை உடையவர்களுக்கு பிராணங்கிறது என்ன வாக்கம், என்ன செய்கிறது? அது காணி இந்திரியாணி. ஸோ இந்திரியங்கள் என்பதெல்லாம் என்ன? கிம் தேஷாம் லக்ஷணம், அந்த இந்திரியங்களோட லக்ஷணம் என்ன? தேவதாஷ்ட காஹா, ஒரு இந்திரியத்துக்கு அதிஷ்டான தேவதை இருக்குன்னு எல்லாம் சொல்கிறோமே, ஒரு இந்திரியத்துக்குள்ள ஒரு தேவதை இருக்கா, அதிஷ்டான தேவதை இருக்கான்னு சொல்கிறோம். அதெல்லாம் யார்? ஸோ போக்தா போஜயித்வா கஹவா, ஸோ யார் அனுபவிக்கிறான், ஸோ யாரால் படுகிறான் இல்லையா? ஸோ போஜயித்வா கஹவா, யாராக்கும் யார் போக்தாவாக, யார் அதை அனுபவிக்க செய்யபவனாக யார் இருக்கா? கோவா போகஷ, போகம்னாலே என்ன? ஸோ இதை திரிபுட்டியை கேட்குறான். போக்தா போஜயிதா போக மூணுமே திரிபுட்டியாக வருது. இந்த திரிபுட்டிகளை பற்றி கேட்குறான். நிஷ்கிருதிங்கிறது இங்கே வந்து பிராயச்சித்தங்கிறது ஜென்ரலாக சொல்லுவோம். நிஷ்கிருதிங்கிறது காரியம் இல்லாத நிலைமைனா மோட்சங்கிற அர்த்தமும் வரும். ஸோ நிஷ்கிருத்தின்னு சொல்கிறது பிராயச்சித்தம்னு ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல அந்த பிராயச்சித்தம்னு கிடையாது. மோட்சம் என்ன, மோட்சம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. நிஷ்கிருத்தின்னு கிருத்தியே இல்லாதது, காரியமே இல்லாத இடம், அது வந்து மோட்சம். கோ ஜீவக, ஜீவாத்மான்னு சொல்கிறோமே, அந்த ஜீவன்னா என்ன? பரமாத்மா யார்? தன்மே வியாக்காது மறுபடி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுவிட்டா இப்போ எவன் நேரத்துக்கு பதில் சொல்ல போகிறான். சாவித்ரி உவாச்ச किं कर्म तत् भवेत्केन को वा तत् हेतुः एव च को वा देही च देहः कः को वा अत्र कर्मकारकः किं वा ज्ञानं च बुद्धिः का को वा प्राणः शरीरिणां कानि इन्द्रियाणि किं तेषां लक्षणं देवाश्च काः भोक्ता भोजयिता को वा भोगश्च निष्कृतिः को जीवः परमात्मा कः तन्मे व्याख्यातुमर्हसि। धर्मोवाच वेद प्रणिहिते धर्मः कर्म यन्मङ्गलं परम् अवैदिकं तु यत् कर्म तदेव अशुभमेव च। அடுத்த ஸ்லோகம். अहैतुकी देवसेवा सङ्कल्परहिता सती कर्म निर्मूलरूपा च सा एव परभक्तिदा। ஸோ கர்ம என் மங்களம் பரம், ஒரு கர்மம் ஒரு காரியம் அது மங்களத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்குதுன்னு சொன்னால் வேத பிரணீதிகா தர்மக, அது வேதம் சொல்கிறது அதுதான் தர்மம். ஸோ எல்லாம் மங்களமான காரியங்கள் செய்யும்போது அந்த கர்மத்துக்கு தர்மம்னு பேராயிடுறது. ஸோ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் தர்மம். அவைதிகம் தூ வேதத்தில் சொல்லப்படாத வைதிகத்தில் வேதத்தில் சொல்லப்படாத ஒரு கர்மமானால் ததேவ அசுபமேவச்சா, அது கெட்ட காரியம், அது அசுபமான காரியம் என்று சொல்லப்படுகிறது, அது அசுப கர்மம். அது மாதிரி அகைதுகி சங்கல்ப ரஹிதா தேவசேவா, ஒரு சங்கல்பம் இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும், ஒரு சங்கல்பம் வச்சுக்கல, மனசில் எந்த ஒரு வான்ஸும் இல்லை, எந்த ஒரு தேவையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு அகைதுக்கு ஒரு காரணமுமே இல்லாமல் தேவர்களை சேவிக்கிறது. ஸோ பகவானை சேவிக்கிறது வித்தவுட் எனி வாண்ட், எதுவும் தேவையில்லை, அந்த மாதிரி தேவசேவா பண்ணும்போது அது கர்ம நிர்மூல ரூபா, அது கர்மத்தை நிர்மூலமாக்கிடும். கர்மமே அந்த கர்மம் பண்ணினா கூட அது கர்மத்தோடு இதில் சேராது, அந்த அக்கௌண்ட்டில் சேராது. நீ காரியம் பண்ணியிருக்கேங்கிற அக்கௌண்ட்டில் அந்த கணக்கு வராது. தேவசேவை பண்ணியிருக்கே இது ஒரு புண்ணிய கர்மமாகவும் ட்ரீட் பண்ணப்பட மாட்டாது. ஸோ அது பாப கர்மமும் இல்லை. ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸு சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் கர்மம் பண்ணணும், அது கர்ம யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான். ஸோ கர்ம நிர்மூல ரூபா, கர்மத்தை நிர்மூலம் பண்ணக்கூடிய ஒரு வடிவமாகப்பட்டது அப்பேற்பட்ட கர்மம். சாயேவ பரபக்தி தான், அதுதான் பகவானிடத்தில் பக்தியை கொடுக்கக்கூடிய கர்மமாகும். தர்ம உவாச்ச வேத பிரணிஹிதோ தர்மः கர்ம யன்மங்கலம் பரம் அவைதிகம் து யத் கர்ம ததேவ அசுபம் ஏவ ச அஹைதுகி தேவசேவா சங்கல்ப ரஹிதா சதி கர்ம நிர்மூல ரூபா ச சா ஏவ பரபக்திதா। को वा कर्मफलं भुङ्क्ते को वा निर्लिप्त एव च ब्रह्मभक्तः यः नरश्च स च मुक्तः श्रुतः श्रुतौ जन्म मृत्यु जरा व्याधि शोकभीति विवर्जितः भक्तिश्च द्विविधा साध्वी श्रुति उक्ता सर्वसम्मता। கோவா கர்மஃபலம் புங்க்தே, அதாவது யார் தான் இந்த கர்மத்தோட பலனை அனுபவிக்கிறான். ககவா நிர்லிப்த ஏவச்சா, நிர்லிப்தம்னா எனது கர்மம் தொடரலே, அவனை லிப்தம்னா பூசுறது,
பூசலைன்னு அர்த்தம் கர்மமே அவனை தொடலை நிர்லிப்த ஏவச்சா யாருக்கு கர்மமே தொடாதோ ஸோ அவன் கர்மத்தை பண்ணினாலும் கர்மத்தை பண்ணாதவன் ஆகிறான்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ கர்மபலம் யார் அனுபவிக்கிறான் கர்மம் தொடாதவன் யார் அப்புறம் அதுக்கு ஆன்சர் என்னென்னா பிரம்ம பக்தக யக நரஷ்ச சச்ச முக்தகன்னு சொல்லிட்டான் ஸோ ஸ்ருதகன்னு இருக்கணும் ஸ்ருதவுனா வேதம் வேதத்தில் வேதத்தில் என்ன சொல்கிறதுன்னா பிரம்ம பக்தகன் பிரம்மத்திடமே பக்தியோடு இருக்கக்கூடியவன் எந்த மனிதனோ சச்சா முக்தகா அவன் கர்மபலனை அனுபவிப்பதில்லை மற்றவன்லாம் அனுபவிப்பான் ஸோ கர்மத்தை யார் நிர்லிப்தகான்னு சொன்னால் கர்மபலனை அனுபவிக்காதவன் யாருன்னு சொன்னால் பிரம்ம பக்தன் அந்த பிரம்மத்திடம் பக்தியோடு இருக்கக்கூடியவன் அவன் இந்த கர்மபலனை அவன் அனுபவிக்கவே மாட்டான் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி சோக பீதி விவர்ஜிதக அப்பேற்பட்ட அவன் அவனுக்கு இந்த பிறவியும் கிடையாது மரணம் ஸோ பிறவி இல்லைன்னா மரணமும் கிடையாது ஸோ ஜரா வயது மூப்பு வியாதி சோகம் பயம் எல்லாமே அவனுக்கு கிடையாது ஏன்னா அவன் பிரம்ம பக்தியில் ஐக்கியமாக இருக்கான் அவனுக்கு கர்மத்தோட பலன் அவன் அனுபவிக்கவே மாட்டான் பக்திஷ்ட த்விதா ஸோ பக்திங்கிறது 2 விதமாக இருக்குது சொல்கிறேன் ஸ்ருதி முக்தா சர்வசமதா எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய பக்தி ஆகப்பட்டது 2 விதப்படும் பக்தியை பற்றி சொல்கிறேன் இப்போ கோவா கர்ம பலம் புங்கே கோவா நிர்லிப்தம் ஏவச்ச பிரம்ம பக்தः யः நரஸ்ச சச்ச முக்தः ஸ்ருதः ஸ்ருதௌ जन्म मृत्यु जरा व्याधि शोक भीति विवर्जितः भक्तिश्च द्विधा साध्वी उक्ता सर्वसम्मता द्विविधा निर्वाण पददात्री च हरिरूप प्रदानृणां हरिस्वरूप रूपाञ्च भक्तिं वाञ्छन्ति वैष्णवाः अन्ये निर्वाणम् इच्छन्ति योगिनः ब्रह्मवित्तमाः कर्मणः बीजरूपश्च सततं तत्फलप्रदः ஸோ நிர்வாண பததாத்ரீச்சா அதாவது நிர்வாணம்னா வைகுண்டம் ஸோ அந்த மோட்ச பதவி அது கொடுக்கக்கூடியது ஹரிரூப பிரதான்றாம் ஹரியோட ரூபத்தையே அதாவது பாஷதர் நிலைமையை கொடுக்கக்கூடியது அப்படி ஒரு பக்தி அது ஒரு டைப் ஆஃப் பக்தியை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைப்பு அதாவது ஹரிஸ்வரூப ரூபான்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு ஓகே ஹரிரூப ஸ்வரூபம் அதாவது ஹரியோடு கூட அந்த சாரூபியம் அடையக்கூடிய தன்மை அவருடைய சாரூபியம் என்னது பாஷதர் நிலைமைன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பக்தி வாஞ்சதி வைஷ்ணவாக விஷ்ணு பக்தர்கள்லாம் பகவானோடு கூட பார்ஷதராக இருக்கணும் அவருடைய சாரூபியமாக நாங்கள் இருக்கணும்ன்ட்டு அப்படி ஒரு பக்தி பண்ணுறா அது நிர்வாண பதவியை கொடுக்கும் அது வைஷ்ணவர்கள் ஆசை வைக்கக்கூடிய பக்தி அன்யே மற்றவர்கள் நிர்வாணம் இச்சந்தி யோகினக பிரம்மவித்தமாக அதாவது சாயுஜ்ய பதவி இது இதில் யோகினகானது யோகிகள் இந்த பார்ஷதராக இருக்கணுங்கிறத அந்த பக்தி ஆசைப்படுறதில்லை அவள் நேராக ஐக்கியமாயிடணும் பகவான்லேயே ஐக்கியமாயிடணும்னு ஆசைப்படுறா யோகிகள் எல்லாம் பிரம்மவித்தமாக பிரம்மத்தை அறிந்தவர்கள் ஸோ பிரம்மத்தை அறிந்தவர்கள் அப்படிப்பட்ட செகண்ட் டைப் பக்தியில் அவள் நேராக சாயுஜ்ய பதவி அடையலாம் அப்படின்னு அதை அப்படிப்பட்ட ஒரு பக்தியே பண்ணுறா அதை அடையணும் ஆசைப்படுறாவா யோகிகள்லாம் ஸோ கர்மணக இல்லை பீஜ ரூபஷ கர்மணக இதுக்கெல்லாம் ஆதாரம் காரியம் என்ன பக்தியோடு என்னென்ன காரியம் பண்ணுறோம் இந்த பக்தியினால் இந்த கர்மணக பீஜ ரூபம் கர்மத்துடைய விதை ரூபமாக இருக்கக்கூடியது சததம் தத் ஃபலப்பிரதக கர்மமாகப்பட்டது தன்னுடைய பலனை கொடுக்கும் அந்த கர்மம் முடிஞ்சால் தான் பக்தியே வரும் கர்மம் எங்கே போய் முடியும்னா பக்தி ஞானம் 2 வழி பிறக்கும் ஸோ ஞானிகள் ஞான வழியில் போய் பிரம்மத்தை அடையணும் சாயுஜ்யம் பதவி அடையணும் ஆசைப்படுவான் கர்மம் முடிஞ்சு இந்த பீஜ ஆரம்பம் 2 பேருமே கர்மம் இவன் பக்தி இதில் போயிடுவான் 2ஆக பிரியும் பிரான்ச்சு கர்மம் முடிஞ்சோடனே ஒருத்தன் பக்தியில் போயிடுவான் அவன் சாரூபையும் அடையணும்னு ஆசைப்படுவான் இப்படி 2 விதமாக பிரான்ச் இருக்குன்ட்டு निर्वाण पददात्री च हरिरूप प्रदानृणां हरिरूप स्वरूपां च भक्तिं वाञ्छन्ति वैष्णवाः अन्ये निर्वाणम् इच्छन्ति योगिनः ब्रह्मवित्तमाः कर्मणः बीजरूपश्च सततं तत्फलप्रदः मैं படிக்கிறேளா ओएस कर्मरूपश्च भगवान् परमात्मा प्रकृतिः परा सो अपि तद् हेतुरूपश्च देहः नश्वर एव च पृथिवी वायुः आकाशः जलं तेजस्तथैव च एतानि सूत्ररूपाणि सृष्टिरूपविदौ सतः ओके
பகவான் பரமாத்மா பரா பிரகிருதி கர்ம ரூபஷ. ஸோ பகவான் வந்து பரமாத்மாவாக இருக்கார். ஆனால் இந்த மூல பிரகிருதி இருக்கே, பரா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதி கர்மமயமானது. ஸோ மூல பிரகிருதி வந்தாலே பகவானுடைய பவர்னு சொல்லிடுறோம், சக்தின்னு சொல்லிடுறோம். அந்த மூல பிரகிருதியோடு பகவான் அந்த சக்தியை சேர்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக விஸ்வங்கிறத க்ரியேட் பண்ணிடுறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிருஷ்டி வந்துடுது, கர்ம பிரதானம். அப்போ பகவானுடைய கர்மம் ஆகிடுறது. ஸோ அப்படி பகவான் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர் பரா பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த மூல பிரகிருதியை வந்து எடுத்துக்கும் போது கர்ம ரூபஷ, அவரே கர்ம ரூபமாக செய்கிறார். சகாபி தத் ஹேது ரூபஷ, ஆனால் அதை பண்ணுறதுக்கு காரணமானவர் பகவான் பரமாத்மா. பரமாத்மா காரணர், அவர் பண்ணுற கர்மம் எல்லாம் காரியம். தேகக நஸ்வர ஏவச்ச. ஸோ அந்த காரிய ரூபமான தேகமாகப்பட்டது அழியக்கூடியது. இப்போ ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறோம், பிரம்மான்னு சொல்கிறோம், படைப்பாளியாக பகவான் வரும்போது பிரம்மான்றோம். அந்த பிரம்மாவுடைய தேகமும் அழியக்கூடியது தான். ஸோ பிரம்மா ஃபர்தராக படைக்கிறார், நம்மளோட தேகமும் அழியக்கூடியது. ஸோ பிரம்மாங்கிற அவர் படைத்த முதல் படைப்பாகப்பட்ட அந்த பிரம்மாவுடைய அந்த காரியமாகப்பட்டது, அந்த பிரம்மாவும் அழியக்கூடிய தேகம்தான். ஸோ பிருத்திவி வாயு ஆகாஷம் 5 பூதத்தை சொல்கிறார். ஸோ முதல்ல வரக்கூடிய சூஷ்ம 5 பூதங்கள் வருமே, அதுக்கப்புறம் தான் ஸ்தூல பிரபஞ்சம் வரும். முதல்ல சூஷ்ம பிரபஞ்சம் வரும், பகவான் சங்கல்பம் பண்ணினவுடனே. அதுக்கப்புறம் இந்த சூஷ்ம பிரபஞ்சம் வந்து அதை பஞ்சீகரணம் பண்ணி ஸ்தூல பிரபஞ்சமாக ஆப்போகிறது. ஸோ அந்த மாதிரி 5 பூதங்கள், பூமி, வாயு, ஆகாசம், ஜலம், தேஜக, அக்னி, இதெல்லாமே சிருஷ்டி ரூப விதவு, அதாவது சிருஷ்டி உண்டாக்குற அந்த விதியில் சதக, சத்து யாரு? பகவான். சதக பகவானுடைய சிருஷ்டி பண்ணுற அந்த காரியத்தில், அந்த விதியில் சூத்திர ரூபாணி ஏதானி, இதெல்லாம் பேஸ் ஐட்டம்ஸ். சூத்திரம்னு என்னது? சூத்திரதாரன்னு சொல்லுவோம். ஒரு ட்ராமாவில் சூத்திரதாரின்னு சொல்லும்போது ஹீரோன்னு சொல்லுவாங்க, இல்லை டேரக்டர்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் சூத்திரதாரிங்கிறது டேரக்டர், அவர் இல்லாட்ட அந்த ட்ராமா பிளேயே நடக்காது. அதை மாதிரி இந்த 5 பூதங்களும் பகவான் சிருஷ்டி பண்ணுற விதத்தில் இதெல்லாம் பேஸ் ஐட்டம்ஸு, ஆதாரபூதமான ஐட்டம்ஸ். ஏதானி, இவைகள். कर्म रूपश्च भगवान् परात्मा प्रकृतिः परा सः अपि तद् हेतुः रूपश्च हेतुरूपश्च देहः नश्वर एव च पृथ्वी वायुः आकाशः जलं तेजः तदैव च வேதானே சூத்திர ரூபானே சிருஷ்டி ரூபவிதௌ சதஹ. என்ன பண்ணுறோம் நம்ம? கர்மம் என்னதுன்னு கேட்டால், கர்மம் வந்து பகவான் வந்து இது பண்ணும்போது தான் கர்மம், இல்லாட்டா அவர் கர்மம் கிடையாது. ஸோ கர்மங்கிறது அந்தந்த காரியம் வரும்போது தான் அந்த கர்மமே வருதுங்கிறாருங்க. கர்ம கர்த்தா ச தேஹி ச ஆத்மா போஜயிதா சதா போகஹ விபவ பேதஷ்ச நிஷ்கிருதிஹி முக்திரேவ ச சத் அசத் பேத பீஜம் ச ஞானம் நானாவிதம் பவேத் விஷயானாம் விபாகானாம் பேதி பீஜம் ச கீர்த்திதம். எந்த ரொம்ப ஹை லாங்குவேஜாக போயிட்டுருக்கு. ஸோ கர்மகர்த்தாச்ச தேஹீச்ச, பகவான் வந்து கர்மத்தை பண்ணுறவராகவும், பரமாத்மா தேகின்னு அந்த தேகத்தை உடையவன் தேகி. அப்போ பரமாத்மா காரியம் பண்ணுறவனாகவும், அதே சமயத்தில் அவரே தான் ஆத்மாவாகவும், தேகினா ஆத்மா, பரமாத்மா இங்கே. ஸோ அவரே பரமாத்மாவை ரெண்டாக இருக்கார். அவர் போஜயிதா, அவரே தான் அனுபவிக்கிறவரும் இருக்கார். ஸோ எல்லாமே அவர் தான். ஸோ கர்மத்தை பண்ணுறவரும் அவரே, கர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய காரண பொருளும் அவரே, அதே மாதிரி கர்மத்தை பண்ணிவிட்டு அதை அனுபவிக்கிறது யாருன்னா அதுவும் பகவானே. எல்லாமே அவர் தான். போகக விபவ வேதஷ, வைபவங்களோடு இருக்கக்கூடிய பலவிதமான போகங்கள் எல்லாம் விதவிதமாக பிரிவோடு இருக்குது. பலவிதமான போகங்களை அனுபவிக்கிறார் பகவான். ஸோ அது பலவித விஷயங்கள்லாம் பலவிதமாக இருக்குது. நிஷ்கிருதிகி முக்திரேவச்ச, நிஷ்கிருதிகின்னு சொன்னான்னா இதிலிருந்து விடுதலை. கிருத்தின செயல், நிஷ்கிருதிகின செயல் இன்மை. ஸோ அநீககன்னு சொல்லி பகவானை சொல்கிறோம். அநீககன வேலை செய்யாதவர்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இதிலிருந்து விடுதலை அடைந்தால் அதுவே விடுதலை, போகத்திலிருந்து விடுதலை அடைந்தால் அதுவே தான் முக்தி. மோட்சங்கிறது என்னது? முக்தி என்னதுன்னு கேட்டால், மோட்சங்கிறது நீ காரியமே செய்யாத நிலைமை, ஒரு காரியமும் செய்ய வேண்டாம், அப்படியே ஒரு விதம் மனக்குதிரையும் தட்டிவிடக்கூடாது, மனசும் வேலை செய்யப்படாது, மனசும் அடங்கி போயிடணும், ஆத்மாவில் அடங்கிடணும். அந்த மாதிரி இருக்கிற நிலைமை தான் மோட்சம் அப்படிங்கிறார். முக்தியே அதுதான். அப்புறம் நானாவிதம் சத் அசத்து பேத பீஜம், அதாவது எல்லா விதமான சத்து எது, அசத்து எது, அதாவது நித்திய அநித்திய விவேக விசாரம்னு சொல்லுவோம். அதாவது எது நித்தியமாக இருக்கக்கூடியது, அப்போ உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா நித்தியமானது,
அனித்தியம் என்னது? உலகம், இந்த தேகம், இதெல்லாம் உலகம் எல்லாமே அழியக்கூடியது. ஸோ நித்தியமானது எது? அனித்தியமாக. இதுதான் முதல்ல விவேக விசாரம். இதுதான் முதல்ல அந்த 4 சதுஷ்டயம் சொல்கிறோம் இல்லையா? விவேக சதுஷ்டயத்தில் முதல்ல வரக்கூடியது நித்திய அனித்திய விவேக விசாரம் தான் முதல்ல வருது. ஸோ அதனால் எது அழியும் எது அழியாது, இதுக்கு இந்த மாதிரி வித்தியாசம், இந்த பேதத்தை, அதை காரணம் என்ன, அதுதான் ஞானம். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம். எல்லா விதமான பொருட்களில் எது நித்தியம் எது அனித்தியங்கிறத புரிஞ்சுக்கிறது, அது ஞானம். அது அப்புறம் விஷயானாம் விபாகானாம் பேதி பீஜம் ச கீர்த்திதம். ஸோ விஷயமாக இருக்கக்கூடியது, விஷயமாக இருக்கக்கூடியது ஒரு குடம். அப்போ குடமோட ஆதாரம் என்னதுன்னு போய் அங்கே ஆதாரத்தை ஆராயணும். பொண்ணுக்கு ஆதாரம் எதுன்னு ஆராயணும், துணிக்கு ஆதாரம் எதுன்னு ஆராயணும். ஸோ பேஸ் என்னது? நூல் இல்லை பஞ்சு. நூல் வருது, பஞ்சுலேருந்து வருது. இப்படி உள்ளே போயிட்டே இருக்கணும். குடம் எதுலேருந்து வந்தது? மண்ணுலேருந்து வந்தது. கடைசியில் குடம் இருக்குமா? திருப்பி மண்ணாக போயிடும். இப்படி இதெல்லாம் அந்த மாதிரி விவேக விசாரம் பண்ணணும். அப்போ எது நித்தியம்? அந்த மண்ணு தான் நித்தியம், குடம் அழியக்கூடியது. துணி நித்தியம் கிடையாது. அந்த ஆதாரமான பஞ்சு வருது, அந்த பஞ்சு தான் பேஸு. அதை மாதிரி நித்தியம் அனித்தியங்கிறதெல்லாம் புரிஞ்சுண்டு அந்த விபாகங்களெல்லாம் அறிஞ்சுண்டு பேதி பீஜம் ச கீர்த்திதம். அந்த பேதமாக ஆறுதே, வித்தியாசமாக ஆறுதே. துணியாகவும் குடமாகவும் மடக்காகவும் ஒரு ஐட்டம் ஒரு உண்டாகிறதே. ஆரம்ப காரணம் அந்த பேதம் எப்படி வருது? வித்தியாசமாக. இப்படி பீஜம் ச கீர்த்திதம். ஸோ இதெல்லாம் பேஸ் என்னது அப்படிங்கிறத அறியறது தான் ஞானம். அதுதான் காரணமான இருக்கக்கூடியது தான் அது ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பேதிங்கிறது என்னது? பேதத்துடைய காரணம், மூல காரணம், அதான் பேதி. தேகத்தை உடையது தேகி மாதிரி, பேதம்னு இது வித்தியாசம், அந்த காரணம் அது உடையது பேதின்னு சொல்லுவோம். ஸோ பேதத்துடைய பலவிதமாக ஆகக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய அதை அறிவது ஞானம். கர்ம கர்த்தா ச தேஹி ச ஆத்மா போஜயிதா சதா போகः விபவ பேதஸ்ச நிஷ்கிருதிஹி முக்திரேவ ச சத் அசத் வேத பீஜம் ச ஞானம் நானாவிதம் பவேத் விஷயானாம் விபாகானாம் வேதி பீஜம் ச கீர்த்திதம். புத்திஹி விவேச்சனா சாச்ச ஞான பீஜம் ஸ்ருதௌ ஸ்ருதம் வாயுபேதாஷ்ச பிராணாஷ்ச பலரூபாஷ்ச தேகினாம். இது 2 லைன் பார்ப்போம். ஸ்ருதௌ ஸ்ருதம் வேதத்தில் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? சாச்ச புத்தி விவேச்சனா. இந்த மாதிரி வித்தியாசம் பிரித்து பார்த்து இந்த விவேக புத்தியோடு நம்ம ஒரு திங்கையும் அணுகணும். இதுக்கு மூலம் என்ன, ஆதாரம் என்ன, அது மாதிரி தான் நம்மளே ஹூஅமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? நான் யார், எங்கேருந்து வருது, எனக்கு கோபம் வருது, யாருக்கு கோபம் வருது, அந்த நான் யார் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன நான்கிற எனக்கு கோபமே வராது. இந்த மனசுக்கு தான் கோபம் வருது இல்லையா? அந்த மனசுன்னு ஒன்று வெளியில் வரும்போது தான் கோபம் வருது. அப்படின்னு இந்த மாதிரி இந்த புத்தியை சாச்சா புத்திக்கு விவேச்சனா, புத்தியால் விவேக புத்தியோடு அதை அணுகணும் ஒரு ஐட்டமையும். அது ஞான பீஜம், அதுதான் ஞானத்துக்கு வேர் என்று ஸ்ருதௌ ஸ்ருதம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. வாயு பேதாஷ்ட பிராணஷ்ட, அது மாதிரி பிராணன் உள்ளுக்குள்ளே பிராணன் ஓடின்னு இருக்கேன். இந்த பிராணம் போயிடுத்துன்னா மனுஷனே இல்லை. ஸோ இந்த பிராணம் தான் சர்வத்துக்கு ஆதாரம் சொல்கிறேனே, அது எங்கேருந்து வருதுன்னா வெளியில் வாயுவாக நிற்கிறது தான் உள்ளுக்குள்ளே பிராணனாக வருது. வெளியில் வாயுவாக சஞ்சாரம் பண்ணி அவ்வளோ பலத்தோடு இருக்குது. ஸோ தேகினாம் பலரூபாஷ, வெளியில் காற்று எவ்வளோ பலத்தோடு வீசுறதோ உள்ளுக்குள்ளே அதே பலத்தோடு பிராணனாக அது ஒரு பேதப்பட்டு உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே அது தேகினாம் பலரூபா, தேகத்துக்கு பலத்தை கொடுக்கிறது. ஸோ பிராண ஆதாரம் பிராணசக்தியாக அந்த வாயுவே உள்ள வரான் அப்படிங்கிற. புத்திஹி விவேச்சனா சாச்ச ஞான பீஜம் ஸ்ருதௌ ஸ்ருதம் வாயுவேதாश्च பிராணாश्च பலரூபாश्च தேஹினாம். இந்திரியாணாம் ச பிரவரம் ஈஸ்வர அம்சம் அனூஹகம் பிரேரகம் கர்மணாம் சைவ துர்நிவாரியம் ச தேஹினாம் அநிரூபியம் அதிருஷ்யம் ச ஞானபேதக மனக ஸ்மிருதம். அவ்வளோதான், இங்கே தான் மனசு வருது. ஸோ இந்திரியானாம் ச பிரவரன், இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன். பிரவரன் முக்கியமானவன். இந்திரியங்களுக்கெல்லாம் முக்கியமானவன் யார்? மனசு. ஸோ ஈஸ்வர அம்சம் அனூஹகம். ஸோ இந்த மனசு தான் ஈஸ்வரனுடைய அம்சமாக இருக்கிறது. ஏன்னா மனசுன்னு ஒன்று எப்போ வருது? அந்த ஆத்மாவிலேருந்து அப்படி வெளியில் வரும்போது அதுக்கு மனசுன்னு பேர். உள்ளே போயிட்டால் ஆத்மான்னு பேர். மனசுங்கிறது கிடையாது.
அது வெளியில் வந்து விஷயங்களை பார்க்கும்போது அதுக்கு மனசுன்னு ஒரு பேர் வந்துடுது. ஸோ அது ஈஸ்வரனுடைய அம்சமாக இருக்கிறது, ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியது. ஆனால் வெளியில் வரும்போது மனசுன்னு பேர் வந்துடுது. அன்ஊககம், ஊகிக்கவே முடியாது. இந்த மனசு என்னென்ன பண்ணுங்கிறது ஊகிக்கவே முடியாது. ஆனால் இந்த மனசை வச்சுட்டு தான் பகவானே அடையணும். ஸோ அப்படி ஊகிக்கவே முடியாத மனம். கர்மணாம் பிரேரகம், இந்த மனசு தான் தூண்டுறது. காலை நடாங்கிறது. மனசு சொல்லாமல் கால் நடக்குமா? மனசு சொன்னால் தான் காலே நடக்கும். மனசு சொன்னால் தான் கை வேலை பண்ணும், இல்லாட்டி சும்மா உட்காந்துருக்கும். ஸோ இந்திரியங்களால் வேலை பண்ண முடியாது. இந்த மனசு தூண்டணும். ஸோ கர்மணாம் பிரேரகம் செய்வ துர்நிவாரியம் ச தேகினாம். இதை மனசு இல்லாமல் நான் இருக்கேன், மனோநாசம் பண்ணுறேன்னு முடியுமா? எவ்வளோ கஷ்டம் அது. அது மனிதனால் பண்ணவே முடியாது. மனசை ஒடுக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அதை மனசை வந்து ஒடுக்கிறதுங்கிறது மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். அநிரூபியம், அதாவது இதை வந்து இது இன்னதுன்னு டிஃபைன் பண்ண முடியாது. இந்த மனசை டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அது எந்த நேரத்தில் என்ன செய்யும், எங்கே இருக்கும், என்ன பண்ணும், ஒன்றுமே சொல்லுவேன் நிரூபணம் பண்ண முடியாது. இதோட சுபாவம் இதுன்னு சொல்ல முடியாது. அதிருஷ்யம், பார்க்க முடியுமா? சூஷ்ம தேகம், லிங்க தேகத்தில் வரக்கூடியது மனசு. ஸோ அப்படி பார்க்கவே முடியாதது, அதை டிஃபனிஷன் கிடையாது. ஞான பேதக, புத்தியை பேதலிக்க செய்யக்கூடியது, புத்தி பேதத்தை உண்டாக்கக்கூடியது. புத்தி ஒன்று சொல்லும், நீ இதை பண்ணு, இதுதான் கரெக்டுன்னு சொல்லும். இதை மனசு வந்து இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அது போகும். சில சமயம் புத்தி சொல்கிறத கேட்கும். இப்படி புத்தியோடு பேதமாக வித்தியாசமான அந்த புத்தி சொல்கிறத கேட்கும், இல்லை கேட்காது. இப்படி இருக்கக்கூடியது மனகா ஸ்மிருதம். இதுதான் மனசு என்று சொல்லப்படுகிறது. இந்திரியாணாம் ச பிரவரம் ஈஸ்வரம் அம்சம் அனூகம் பிரேரகம் கர்மணாம் சைவ துர்நிவாரியம் ச தேஹினாம் அநிரூப்யம் அதிருஷ்யம் ச ஞானவேதः மனः ஸ்மிருதம். லோச்சனம் ஸ்ரவணம் கிராணம் த்வக்ச ரசனம் இந்திரியம் அங்கினாம் அங்கரூபம் ச பிரேரகம் சர்வகர்மணாம் ரிபுரூபம் மித்ரரூபம் சுகரூபம் ச துக்கதம். ஸோ இப்போ வந்து இந்த மனசு என்ன பண்ணும்? லோச்சனம், ஏன்னா கண்ணு காது இந்திரியங்களை சொல்கிறாருங்க. லோச்சனம் கண்ணு, ஸ்ரவணம் காது, கிராணம் மூக்கு, தொக்கு இது சதை தோல், அப்புறம் ரசனம் நாக்கு. ஸோ இந்திரியம், இப்படிப்பட்ட இந்திரியங்கள் எல்லாமே ரசனம்ங்கிறது இந்த நார்மலாக டேஸ்ட்டுக்கு சொல்லுவோம். இந்த இடத்துல நாக்குன்னு எடுத்துக்கணும். நாக்குன்னு சொல்கிறது கர்மேந்திரியங்கள், இது எல்லாமே கர்மேந்திரியங்கள். அதனால ரசனாங்கிறது இங்கே நாக்கு, ஜிஹ்வான்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த நாக்கு இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். அங்கினாம் அங்க ரூபம் ச, அதாவது நம்மளுடைய அங்கத்துக்கு ஒரு பார்ட்டாக ஆயிடுது. நம்மளாம் அங்கத்தை உடையவர்கள் அங்கி. ஸோ அங்கத்தை உடையவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் மூக்கு நாக்கு எல்லாமே நம்மளுடைய அங்கத்தில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அங்க ரூபம் ச, ஒரு அங்கமாக இருக்குது. சர்வ கர்மணாம் பிரேரகம், எல்லா கர்மத்தையும் செய்யக்கூடியது இந்த இந்திரியங்களை வச்சு தான் செய்யணும். ஆனால் இந்த மனசு தூண்டாட்டது செய்ய முடியாது. அதனால இந்த மனசு இந்த இந்திரியங்களெல்லாம் தூண்டுறது, பிரேரகமாக தூண்டுறதாக இருக்கிறது. இந்த மனசு ரிபு ரூபம் மித்திர ரூபம், இந்த மனசாகப்பட்டது நம்மளை இந்திரியங்களை நல்ல காரியத்தை தூண்டும் போது நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுருக்கு இல்லையா? இது மித்திர ரூபம். நமக்கு நல்ல காரியம் செய்கிறத இந்த மனசு தூண்டினா, ஒரு கோவிலுக்கு போகணும்னு மனசு நம்மளை தூண்டினா அது நமக்கு ஃப்ரெண்டாக இருக்குது அந்த சமயத்தில். ஸோ மித்திர ரூபம். இதுவே கெட்ட காரியம் செய்ய தூண்டும் போது ரிபு ரூபமாக இருக்கிறது. அதுவே சுகத்தை மனசு சில சமயம் மனசுக்கு தான் மனசோட சந்தோஷம் இது பண்ணுறதா சேர்க்கப்பட்டது தான் சுகமும் துக்கமும். சுகமும் துக்கமும் மனசோடு சம்மந்தப்பட்டது. ஸோ நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் மனசு சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சுகமும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியதும் இந்த மனசே தான். லோச்சனம் ஸ்ரவணம் கிராணம் த்வக்ச ரசனம் இந்திரியம் அங்கினாம் அங்கரூபம் ச பிரேரகம் சர்வ கர்மணாம் ரிபுரூபம் மித்ரரூபம் சுகரூபம் ச துக்கதம். சூரியக வாயுஷ்ச பிருத்திவி, சூரியக வாயுஷ்ச பிருத்திவி பிரம்மாத்யாஹ தேவதாஹ ஸ்மிருதாஹ பிராணதேகாதி பிருத் யஹ ஹி ச ஜீவக பரிகீர்த்திதக பரமம் வியாபகம் பிரம்ம நிர்குணக பிரகிருதேஹே பரக காரணம் காரணானாம் ச பரமாத்மா ச உச்யதே இது ஏவம் கதிதம் சர்வம் त्वया पृष्टं यथा ஆகமம் ஞானினாம் ஞான ரூபம் ச கச்சவத்சே யதா சுகம். ஸோ கேள்விகள்லாம் பதில் சொல்லி முடிக்கிறாருங்க. சூரியன் வாயு பிருத்வி பிரம்மா ஆத்யா தேவதாக ஸ்மிருதாக, இவெல்லாமே தேவர்கள்ங்கிற லிஸ்ட்டில் வந்துடுறான். யார்? சூரியனோ ஒரு தேவன், வாயு தேவன், பூமாதேவி,
பிரம்மா இவர்கள் இல்லாமல் தேவதாக ஸ்மிருதாக நம்மளுக்குள்ள அதிஷ்டான தேவதைகளாக இருக்கிறார்கள். சூரியன் எங்கே உட்காந்துருக்கான்? அதிஷ்டான தேவதையானவன் கண்ணில் உட்காந்துருக்கான். சூரியன் வந்து கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை. வாயு நம்மளுடைய மூச்சு, அந்த மூக்கில் உட்காந்துருக்கான் வாயு. பிருத்திவி பூமாதேவி உடம்புல எல்லாமே இருக்கா, அன்ன ரூபமாக உடம்புல உள்ளாவே பரவி இருக்கா பிருத்திவி தேவி. பிரம்மா வந்து நம்மளை வந்து இயக்கிறார் இல்லையா. பிரம்மா வந்து சந்திரன் தான் மனசோட அதிஷ்டானனா கூட பிரம்மா நம்மளை உட்காந்து இயக்கிறார். இவர்கள் எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவர்களாக இருக்கிறார்கள். பிராண தேகாதிபிருத்தியக. ஸோ பிராணனையும் தேகத்தையும் தரித்து தாங்கின்னு இருக்கோம். பிருத்தினது அதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. எவன் ஒருவன் இருக்கிறானோ இந்த பிராணத்தையும் தேகத்தையும் எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கானோ தான் அவன்தான் ஜீவன் என்று சொல்லப்படுகிறான். ஸோ ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் உண்டு. பிராணன் உண்டு, தேகத்தை தரிக்கிறான், எல்லாம் உண்டு. பரமாத்மா அந்த ஆத்மான்னு ஆத்மா அல்லது பரமாத்மா சொல்லக்கூடியவனுக்கு இந்த பிராணனோ தேகமோ எதுவும் கிடையாது. அவன் அவிகாரி, அவன் உள்ளுக்குள்ளே தனியாக உட்காந்துருப்பான். ஆத்மாங்கிறது பரமாத்மாவோட அம்சமாக உள்ள இருப்பான். அவனுக்கு இந்த பிராணனோ தேகமோ எதுவுமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு சம்பந்தம் உண்டு. ஏன்னா ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிறதுனால அவன் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேண்டிய வரதுனால அந்த ஜீவனுக்கு இதோடலாம் சம்பந்தம் உண்டு என்று பரிகீர்த்திதக ஜீவன் என்று சொல்லப்படுகிறான். பரமம் வியாபகம் பிரம்ம. ஆனால் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுண்டு ஓம்னி பிரசன்ட் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடியவர் பரமாத்மா. ஸோ அவர் வேற நிர்குணக, அவருக்கு குணங்கள் எதுவும் கிடையாது. பிரகிருத்தேகே பரகா, இந்த பிரகிருத்தியெல்லாம் உண்டாக்கினவர் அவர், இந்த பிரகிருத்தியெல்லாம் தாண்டியவர் அவர் அந்த பரமாத்மா. காரணானாம் காரணம் ச, அந்த பரமாத்மாவை சொல்லும்போது அவர் எல்லா காரணங்களுக்குமே மூல காரணமாகப்பட்டவர். ஸோ அவருக்கு மேலே ஒரு காரணம் கிடையாது. ஸோ அவர் வந்து எல்லா காரணங்களும் மூல காரணமாக எது ஒன்று உண்ணாலும் உள்ளே போக 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 இது பரமாத்மா, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஸோ எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டம் உள்ளுக்குள்ளே நம்மளோட பார்த்தோம்னாலும் சப்ஸ்ட்ராட்டமாக ஆதாரமாக இருக்கிறது யாருன்னா சித்து. நமக்குள்ளே பகவானுடைய அம்சத்துக்கு பேர் தான் சித்துன்னு சொல்கிறோம். அந்த பரமாத்மாவோட அம்சமாக அந்த சித்து இல்லாமல் செத்து போய்டுவோன்றோம் இல்லையா. அப்போ சித்து தானே எல்லாத்தையும் இயக்குறது. ஸோ அதனால் எல்லா காரணத்துக்கும் ஆதாரமானவர் அவர் பரமாத்மா சச்ச உச்சதே. அவரை தான் பரமாத்மான்னு சொல்லப்படுறது. ஜீவாத்மா வேறே, பரமாத்மா வேறை. இது ஏவம் கதிதம் சர்வம். அம்மா இதை எல்லாத்தையும் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். சர்வம் தொயா பிருஷ்டம், நீ கேட்டதெல்லாம் யதா ஆகமம் சாஸ்திரம், ஆகம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதோ அதை நான் சொன்னேன். ஞானினாம் ஞான ரூபம் ச, அது ஞானிகளுக்கு ஞான ரூபமாக இருக்கிறது. இந்த சாஸ்திரம் வந்து சாஸ்திரமே ஞானிகளுடைய ஒரு டூல், அவளுடைய கருவி. அவளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த சாஸ்திரங்களோ வேதமோ எல்லாமே ஞானிகளுக்கு அவள் கையில் உள்ள ஒரு ஞான ரூபமான ஞான வடிவமான ஒரு டூலாக இருக்கிறது. வத்சே யதா சுகம் கச்ச, அம்மா கிளம்பி போ, இனிமேல் என் பின்னாடி வராதே, நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறா. வத்சே குழந்தாய் போமான்னு சொல்கிறான் யமன். सूर्यः वायुश्च पृथ्वी ब्रह्माद्या देवताः स्मृताः प्राणदेहादिभृत्यः हि जीवः वैकीर्तितः परमं व्यापकं ब्रह्म निर्गुणः प्रकृतेः परः कारणं कारणानां च परमात्मा स उच्यते इत्येवं कथितं सर्वं त्वया पृष्टं यथा आगमं ज्ञानिनां ज्ञानरूपं च गच्छ वत्से यथा सुखम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.